Hello பசங்களா, வணக்கம் and welcome. A very good morning. Good morning in the real sense. காலை வணக்கம் அனைவருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம செஷன்ல பார்க்க போறது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஒன் ஷாட். ஓகே, என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸோ எக்ஸாம்க்கு எது ரொம்ப முக்கியமோ, எங்க இருந்து எக்ஸாம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கோ அதை தான் இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு டுடேஸ் செஷன். வெரி குட் மார்னிங் பசங்களா. ஸோ நான் இந்த டாபிக்கை இன்னைக்கு முடிச்சுட்டேன்னா இன்னைக்கு டே ஃபுல்லா நீங்க இந்த டாபிக்கை படிச்சிடலாம். ஓகே, அதனாலதான் காலையிலேயே செஷன் அரேஞ்ச் பண்ணேன். ஓகே, ஸோ தட் யூல் கெட் த ஹோல் டே டு ரிவைஸ் திஸ் ஒன் பர்டிகுலர் சாப்டர். நிறைய பேருக்கு கஷ்டம் தோன்ற ஒரு டாபிக், நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸின்னு தோன்ற ஒரு டாபிக், பட் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் உங்க எக்ஸாம்க்கு. கிட்டத்தட்ட 10 மார்க் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, they can easily ask you 10 marks in your exam பசங்களா. ஓகே, very good morning. செஷனுக்குள்ள போகலாம். Okay, session குள்ள போறதுக்கு முன்னாடி can I get some green hearts in the chat section? We are going to rock this session பசங்களா. வணக்கம் அனைவருக்கும். Okay, yes. So IVSAT exam பத்தி சொல்லிடுறேன். Instant Vedantu Scholarship Admission Test. So நீங்க Vedantu offline centersல join பண்ணணும்னா இந்த டெஸ்ட் எழுதுனீங்கன்னா you will get up to 70% scholarship பசங்களா. Do book a visit, okay, to your nearest Vedantu offline center. Experience highest personal attention, learn in the most tech enabled classroom from top teachers and get amazing scholarship offers. Okay, to book a visit please do call this number. Hurry up, limited seats available. So session kulla போயிரலாம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செஷன். So எல்லாருக்குமே a very good morning. Voice is very low. Okay, now how is the voice? இப்பயும் வாய்ஸ் அப்படிதான் இருக்கா? Is it fine now? இப்போ ஓகேங்களா வாய்ஸ்? எனக்கு ஒரே வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுங்க. We'll get into the session. Okay, fine. Okay, thank you. Okay, so time waste பண்ணாம, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம செஷனுக்குள்ள போயிடலாம். Okay, I think it is clear now. Okay, super. நான் இன்னும் கொஞ்சம் ஜோரா லவுடா பேச ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி do like, share, subscribe to VMaster Tamil. ஓகே, ஸோ இதுதான் பசங்களா, இந்த 10 டாபிக் தான் இருக்கு. இதை தவிர இந்த சாப்டர்ல ஒண்ணுமே கிடையாது. ஓகே, ஸோ DNA, search for genetic material, RNA, replication, transcription, genetic code, translation, regulation of gene expression, human genome project, DNA fingerprinting. ஓகே, டாபிக் வைஸ் சொல்றேன். ஓகே, இந்த டாபிக்ல ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னா ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, தே ஆர் ஹாய் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். ஓகே, இந்த டே ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கணும்னு நான் உங்க எல்லாருக்கும் விஷ் பண்றேன். ஓகே, ஸோ ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல தான் அதிகபட்சம் கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது. ஓகே, லாங் ஆன்சர் எங்க இருந்து வருது? சர்ச் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல்ல இருந்து வருது. குட் மார்னிங். சர்ச் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல், அந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல, அந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஷார்ட்டா கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, பட் நம்ம எல்லாமே கிளியரா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம் with more importance to these 3 topics. ஓகே, இந்த 3 டாபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம். Shall we get into the session பசங்களா? Can I get some green hearts in the chat section? We are going to rock this session. Happy morning, good morning, right? A very good morning பசங்களா. So முதல்ல பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே, டிஎன்ஏன்றது என்னதுப்பா? டிஎன்ஏன்றது ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின். கரெக்டா? டிஎன்ஏன்றது என்னது? அது ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின். ஸோ டிஎன்ஏல நியூக்ளியோடைட் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அதுக்கு முன்னாடி நியூக்ளியோசைட் வர்சஸ் நியூக்ளியோடைட். நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன? எஸ், everything. I'm covering everything. NCERT ல இருக்க ஒரு முக்கியமான லைனும் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். You can stay with me till then. And நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அதுக்குன்னு ரொம்ப ஹரியா நான் பண்ண போறது இல்லை, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, மேபி by 9 o'clock, maximum by 9 o'clock I'll try to cover this chapter. ஓகே, எஸ். ஸோ நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன? இது நம்ம ஒரு 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். கரெக்டா? வாட் இஸ் திஸ் நியூக்ளியோசைட் and what is nucleotide? Anybody? Nucleoside is made up of nitrogenous base or nitrogen base ன்னு கூட சொல்லலாம், plus ribose sugar.
ஓகே, அதே என்னோட நியூக்ளியோடைட்ல என்ன இருக்குன்னா நைட்ரோஜன் பேஸ் NB, ஓகே, பிளஸ் ரைபோஸ் சுகர், ஓகே, பிளஸ் a phosphate group இருக்கு பசங்க. ஓகே, இந்த phosphate group தான் it is what we call it as nucleotide. எல்லாரும் இத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ நைட்ரோஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர் பிளஸ் பாஸ்பேட் குரூப், இதெல்லாம் எப்படி தெரியுமா, ஒரு ABCs மாதிரி. ஓகே, இந்த ABC எல்லாம் புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த சாப்டரே புரியும். ஓகே, so let's talk about what is this base, what is this sugar, what is this phosphate. ரொம்ப பிரீஃபா சொல்லிடுறேன். ஓகே, so nitrogenous base na enna ma'am? Can anyone tell me what are these nitrogenous base? சொல்லுங்க பசங்களா. NB nitrogenous base. இதுல வந்து ரெண்டு வகையான பேசஸ் இருக்கு. ஒன்னு வந்து purines, இன்னொன்னு வந்து pyrimidines. ஓகே, purines and pyrimidines. Okay, so purines la there are two types, adenine and guanine, A and G ன்னு சொல்லுவோம். pyrimidines la மூணு விதம் இருக்கு, thymine, uracil and cytosine. எது பசங்களா? thymine, uracil and cytosine. So thymine எங்க இருக்கு? எல்லாருக்குமே தெரியும், DNA ல இருக்கு. uracil எங்க இருக்கு? RNA ல இருக்கு. Okay, so in the nitrogenous base na enna ma'am? They are basically benzene compounds பசங்களா. They are heterocyclic in nature. Chemistry ல படிச்சிருப்பீங்க. Okay, so purines ன்றது ஒரு double ring structure. எப்படிப்பட்ட structure? அதுல ரெண்டு ring இருக்கு. pyrimidines ன்றது ஒரு single ring structure. அவ்வளவுதான். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நைட்ரோஜன் பேஸ்ல. Is it clear? எல்லாருக்கும் நைட்ரோஜன் பேஸ் புரிஞ்சதா? அடுத்த காம்போனன்ட் என்ன? ரைபோஸ் சுகர். நம்ம இப்ப ரைபோஸ் சுகர் பத்தி குவிக்கா பாத்துடலாம். ஓகே, சோ யா, சோ ரைபோஸ்ன்றது எப்படிப்பட்ட சுகர் பா? What kind of sugar it is? It is a 5 carbon. எத்தனை கார்பன் இருக்கு? 5 கார்பன் இருக்கு. ஓகே, சோ 5 கார்பன் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? We call it as pentoses. கரெக்டா என்ன சொல்லுவாங்க? pentoses ன்னு சொல்லுவோம். இதுல ரெண்டு விதமான சுகர் இருக்கு. ஒன்னு வந்து deoxyribose, ஓகே, இன்னொன்னு வந்து ரைபோஸ். ஓகே, ரைபோஸ்னா என்ன, deoxyribose என்ன? யாராவது சொல்றீங்களா? What do you understand by ribose? What do you understand by deoxyribose? ரொம்ப சிம்பிளான விஷயம் பசங்களா. ஓகே, இது மாதிரி क्वेश्चंस கண்டிப்பா கேட்கலாம். ரைபோஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன், இதுதான் செகண்ட் கார்பன். கரெக்ட்டா? சோ செகண்ட் கார்பன்ல OH இருக்கும். என்ன இருக்கும் பசங்களா? OH இருக்கும். எஸ், a very good morning. அதே என்னோட deoxyribose ரொம்ப கிளியரா பாருங்க. அதே என்னோட deoxyribose வெறும் H மட்டும் தான் இருக்கும். Okay, in the second carbon, it is devoid of oxygen. D for devoid. Devoid na oxygen illa. Correct? So this is what we call deoxyribose and ribose. Okay, so in the deoxyribose enga irukku? Obviously RNA la irukku. Okay, sorry, ribose enga irukku? RNA la irukku. Deoxyribose enga irukku? DNA ல இருக்கு. இதுதான் பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு நியூக்ளியோசைடு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றேன். மேம் இதெல்லாம் முக்கியமா மேம்? ரொம்ப முக்கியம் பசங்களா, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம். ஓகே, சோ இதுதான் என்னோட சுகர்னு வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கீப் திஸ் as H. This is my base. ஓகே, இததான் நான் வந்து நியூக்ளியோசைடுன்னு சொல்றேன். ஓகே, a sugar attached to a base, that is what we call it as nucleoside. ஓகே, யாராச்சும் இந்த பாண்ட் பேர் சொல்றீங்களா? the bond between the sugar and the base, does anyone know the bond between the sugar and the base? அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஓகே, it starts with the letter G. It starts with the letter G. Anybody? Yes. What kind of bond? அந்த சிங்கிள் பாண்டுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பாண்ட்? It is a glycosidic bond, இல்லாட்டி linkage ன்னு சொல்றோம். ஓகே, இததான் நம்ம என்னன்னு சொல்றோம் பசங்களா? நியூக்ளியோசைடுன்னு சொல்றோம். எல்லாருக்கும் இது புரிஞ்சதா? ஓகே, இப்போ இந்த ஒரு நியூக்ளியோசைடு கூட ஒரு பாஸ்பேட் குரூப். ஓகே, so let's see, மூணு பாஸ்பேட் குரூப்னே வச்சுக்கோங்க. ஓகே, so மூணு பாஸ்பேட் குரூப் இருக்குன்னா பக்கம் எழுத மாட்டேங்குது. ஓகே, so you one second, just one second. So you have 3 phosphates.
ஓகே, இதை நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா நியூக்ளியோடைடுன்னு சொல்றோம் when there is a phosphate group. ஓகே, இப்ப சொல்லுங்க பசங்களா, இந்த பாண்ட் பேர் என்ன? what is the bond between the sugar and the phosphate? இந்த bonds தான் ரொம்ப முக்கியமான விஷயம். the bond between the sugar and the phosphate, அதுவும் P ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அந்த பாண்ட் பேரு phosphodiester bond. ஓகே, அவ்வளவுதான் பசங்களா. phosphodiester bond, இவ்வளவுதான் உங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூக்ளியோடைட். ஓகே, இங்க பேஸ் மாறிட்டே இருக்கும் போது அந்த நியூக்ளியோடைடோட பேரு மாறிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க எல்லார்கிட்டயுமே, டிஎன்ஏ ஓட நேச்சர் என்னப்பா? அவங்க எல்லாருக்குமே தெரியும் டிஎன்ஏ இஸ் அசிடிக் இன் நேச்சர், கரெக்டா? ஏன் வந்து டிஎன்ஏ அசிடிக்கா இருக்கு? why is DNA acidic in nature? Anybody? what is the reason? the reason is sugar, the reason is base, or the reason is phosphate? எந்த காரணத்தினால் your DNA is acidic? I want the answer. Anybody who can crack this? DNA is acidic in nature because of the phosphate group பசங்களா. இந்த phosphate group நாலதான் DNA வந்து acidic-ஆ இருக்கு. Superb. and DNA ஓட charge என்ன? Negative. Okay, it is all happening due to the presence of phosphate group. very good. yes, super. இவ்வளவுதான் பசங்களா. Okay, இப்போ உங்களோட DNA what is it made up of? It is made up of polynucleotides. Okay, so அந்த polynucleotides ஓட picture உங்களுக்காக வச்சிருக்கேன், textbook picture. always remember, என்னோட DNAக்கு ஒரு polarity இருக்கு. மேம் polarity-னா என்ன? இந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு ரெண்டு end இருக்கு, அதே மாதிரி தான் உங்க DNAக்கு ரெண்டு end இருக்கு, right? so what are those ends பசங்களா? you can see 3' hydroxyl end and 5' phosphate end. எப்பவுமே இந்த ஸ்டார்டிங்ல இருக்கிறது வந்து phosphate. ஓகே, இந்த எண்ட்ல இருக்கிறது வந்து hydroxyl end. ஓகே, இப்போ சொல்லுங்க, இந்த பிக்சர் பார்த்தே சொல்லுங்க, what is the bond between adjacent bases? இந்த adjacent bases நடுவுல இருக்க bond பேர் என்ன? anybody? ரொம்ப எவிடென்ட்டா கொடுத்திருக்கோம் இங்க. what is the bond? இப்பதான் அதை பத்தி நம்ம பேசணும். yes, what is the bond between adjacent base pairs? it is a phosphodiester bond. Okay, ரொம்ப முக்கியமான விஷயம். this is one single polynucleotide chain. ஓகே, சூப்பர். இதுதான் ஒரு சிங்கிள் polynucleotide chain பசங்களா. ஓகே, இந்த பிக்சர்ல பாக்குறீங்க கரெக்டா? 2 DNA strands are wound around each other, correct? so இது வந்து அவ்வளோ ஈஸியா டிஸ்கவர் பண்ணல பசங்களா, அவ்வளோ கஷ்டப்பட்டு. ஓகே, you have people like Watson, Crick, Rosnell, Franklin. so இவங்கெல்லாம் சேர்ந்து they proposed a double helical model of DNA பசங்களா. இந்த double helical model of DNA குள்ள போறதுக்கு முன்னாடி Chargaff's rule ன்னு ஒன்னு இருக்கு. யாருக்கு தெரியும் what is Chargaff's rule? what do you guys understand by Chargaff's rule பசங்களா? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? do you guys have any idea? the amount of purine, மூணு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, is always equal to the amount of pyrimidine. purineம் pyrimidine ஒரே சமம் இருக்கும் எந்த DNA moleculeனாலும் சரி. and this Chargaff rule holds good only for double stranded DNA. என்னோட DNA வந்து double stranded-ஆ இருக்கணும், ரொம்ப முக்கியம். okay, and always A is equal to T, G is equal to C. the amount of adenine is equal to amount of thymine and amount of guanine is equal to amount of cytosine. so இதை பேஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான நியூமெரிக்கல்ஸ் கேட்கலாம். ஓகே, அடினின் கொடுத்துட்டு தைமின் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, குவானின் கொடுத்துட்டு சைட்டோசின் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஈஸி நியூமெரிக்கல்ஸ் தான் இங்க இருந்து கேட்பாங்க. ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், A/T is equal to G/C, that is equal to 1. this ratio is always equal to 1. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இதுதான் பசங்களா Chargaff's rule. Chargaff's rule மூணு ஒரு சின்ன ஈக்குவேஷன்ல ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, yes, that's very important and ரொம்ப முக்கியம். it is always seen only in double stranded DNA. single stranded DNA க்கு Chargaff rule ஒத்து போகாது. ஓகே, can we continue பசங்களா? yes or no?
ஓகே, இப்பதான் நம்ம பார்க்க போறது டபுள் ஸ்ட்ராண்டட் பாலிநியூக்ளியோடைட் செயின். ஓகே, ஸோ இங்க ஒரு செயின் இருக்கு, இங்க ஒரு செயின் இருக்கு. திஸ் இஸ் வாட் இஸ் அ டபுள் ஸ்ட்ராண்டட். இது ஒரு பாலிநியூக்ளியோடைட், இது ஒரு பாலிநியூக்ளியோடைட். ஓகே, ஸோ இங்க இருக்க ஆப்போசிட் நைட்ரோஜீனஸ் பேஸ் இருக்குல்ல, இங்க பாருங்க, this is going to form a backbone. இந்த backbone யாரால மேட் அப் பண்ணப்பட்டிருக்கு? சுகர் பாஸ்பேட், சுகர் பாஸ்பேட், சுகர் பாஸ்பேட். that is how is the backbone பசங்களா. ஓகே, அங்க இருந்து வெளியே யாரு ப்ரொட்ரூட் ஆகுறா? என்னோட பேசிஸ், என்னோட பேசிஸ் ப்ரொட்ரூட் ஆகுது. Okay, so the bases are involved in bond formation. So இங்க ஒரு ஸ்பெசிபிக்கான ரூல் இருக்கு. adenine pairs with thymine. இது எல்லாருக்குமே தெரியும், but still குவிக்கா ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, adenine pairs with thymine. ஓகே, எப்படிப்பட்ட பாண்ட் இருக்கு ஆப்போசிட் பேசஸ் நடுவுல? Can anyone tell me? Can anyone tell me what is the basis that is present in between the what is the bond that's present between the opposite bases? Any idea? Any idea? It is a hydrogen bond. Okay, in the dotted line la vandale adu vandu hydrogen bond da pasangala. Okay, between A and T it is 2 hydrogen bond. Okay, between G and C it is 3 hydrogen bond. Rombo 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 mukkiyamaana vishayam. Okay, yes, that's it. We are done. We are done. Okay, backbone யாரால made up பண்ணப்பட்டிருக்கு? Sugar phosphate, sugar phosphate. Okay, whereas the base is protrude out to give you hydrogen bonds. And hydrogen bond தான் என்னோட DNA ஓட ஸ்டெபிலிட்டியை அதிகமாக்கும். ஓகே, நீங்க சொல்லலாம் மேம் hydrogen bond is the weakest bond மேம், but many such hydrogen bond give the stability to the DNA. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ நம்ம இந்த வாட்ஸ் அண்ட் கிரிக் என்ன சொன்னாங்கன்றத கிளியரா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாயிண்ட்டும் ஈஸியா புரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லாங் ஆன்சர். ஓகே, இல்ல 3 மார்க், 5 mark or 3 mark கண்டிப்பா கேட்கலாம். Okay, and it is made up of, what is DNA made up of? Polynucleotide chain, right, where the backbone is constituted by sugar and phosphate, and the bases are projecting inside. The two chains have anti-parallel polarity. இது கண்டிப்பா நான் டிஸ்கஸ் பண்ணணும். What is this anti-parallel polarity பசங்களா? ஒரு chain 5' to 3' னா இன்னொரு chain 3' to 5'. Okay, ma'am, phosphate group is present in which position? 5' position. இங்க தெரியுதா? 5' positionல phosphate group இருக்கு. Okay, anti-parallel. ஒன்னு வந்து இப்படி இருக்கும், இன்னொன்னு வந்து உல்டாவா இருக்கும். So imagine this is your 5' to 3'. Okay, so it will be in this way. They will be opposite. 5' to 3', 3' to 5'. அது என்னன்னு சொல்றோம்? anti-parallel nature ன்னு சொல்றோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Okay, so DNA are anti-parallel. The bases in two strands are paired through hydrogen bond. ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, adenine forms 2 hydrogen bond with thymine, and also thymine forms 2 hydrogen bond with adenine. இதெல்லாமே நம்ம already பார்த்ததுதான். Okay, guanine forms how many hydrogen bond பசங்களா? 3 hydrogen bonds. This line is very very important. Concentrate பண்ணுங்க. The two chains are coiled in a right-handed fashion. So இதுதான் என்னோட செயின்னா, இது வந்து ரைட் ஹேண்ட் சைட் காயில் பண்றாங்க. அதை தான் நம்ம ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே, எஸ் எஸ் எஸ், கரெக்ட். ஓகே, the pitch of the helix எவ்வளோப்பா pitch? 3.4 nanometer. Okay, 1 nanometer is equal to 10 to the power -9 meter. So இது எப்படி எழுதலாம்? 3.4 into 10 power -9 meter ன்னு எழுதலாம். அப்போ உங்க DNA எவ்வளோ, DNA ஓட pitch எவ்வளோ குறைவா இருக்குன்னு பாருங்க. Okay, and every turn, இந்த picture இருக்குல்ல, எங்கப்பா போச்சு அந்த picture? Every turn will have only 10 base pairs. Okay, so 3.4 divided by 10, it is 0.34 nanometer. Ma'am, what is this 0.34 nanometer? Okay, 0.34 nanometer is the distance between the base pairs. Okay, ஒரு turn இருக்குல்ல, அந்த turn வந்து pitch ன்னு சொல்றோம். புரிஞ்சதா நவீன்? The turn is there, no? The turn is what we call it as pitch. Okay, and hence every turn has 10 base pairs. 3.4 divided by 10, it is 0.34 nanometer, and the distance between the two bases is 0.34 nanometer.
இப்போ புரிஞ்சதா எல்லாருக்கும்? Is this clear? Is this clear? The distance between the base pairs and pitch. Okay? For one, how many base pair, ma'am? For one, புரியல எனக்கு. இன்னொரு வாட்டி reframe பண்ணி சொல்றீங்களா? Yes. So, one base pair கிடையாது. ஒரு turnல, okay? One turnல, it is 10 base pairs. ஒரு turnல. இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குல்ல, இந்த turn இருக்குல்ல, இந்த turnல 10 base pair இருக்கும்னு சொல்றாங்க. Okay? Yes. அடுத்த விஷயம் பார்க்கலாம். Okay, இது ரொம்ப முக்கியமான விஷயம் பசங்களா. And the diameter, என்னோட DNA ஓட diameter இருக்குல்ல, இந்த picture போகலாம். The diameter of the DNA is 20 angstrom இல்ல 2 nanometer. ரெண்டுமே ஒரே விஷயம் தான். 20 angstrom or 2 nanometer. Okay? How many turns are there in DNA? It depends எவ்வளோ நியூக்ளியோடைட்ஸ் இருக்குன்னு, கரெக்டா? ஸோ நமக்குள்ள எவ்வளோ பேஸ் பேர் இருக்கு? 6 பில்லியன் பேஸ் பேர் இருக்கு. ஸோ யூ டிவைட் 6, ஓகே, டிவைடட் பை 10, யூல் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மெனி டர்ன்ஸ் ஆர் தேர். ஓகே, புரிஞ்சதா? இட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ். எஸ், எவ்ரி ஆர்கானிசம் இட் ஹேஸ் 10 பேஸ் பேர்ஸ். Double stranded DNA. Yes, அது ஒரு fixed amount. 10 to 10.5 உங்க textbookல 10 base pair ன்னு கொடுத்திருக்காங்க. So we will follow 10. Okay? Yes, every double stranded DNA containing organism will have 10 base pairs. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு base pair இங்க இருக்குல்ல, இங்க பாருங்க, இதே picture திருப்பி போங்க. இந்த picture is okay. Where is it? Yeah, you can see these bases are stacked. Stacked na ஒண்ணுக்கு மேல ஒன்னு இருக்கு, கரெக்ட்டா? So they are going to give you stacking interaction. என்ன கொடுப்பாங்க பசங்களா? Stacking interaction கொடுப்பாங்க. And this stacking interaction adds to the stability. So மூணு விதமான bond இருக்கு பசங்களா உங்க DNA ல. ஓகே, ஒன்னு வந்து phosphodiester bond. Okay, இன்னொரு விஷயம் hydrogen bond. Okay, இன்னொரு விஷயம் stacking interaction. All these three is going to make my DNA super stable. இதனால தான் என்னோட DNA stability-ஆ இருக்கு. Okay, DNA is stable. Okay, I hope it is clear. Okay. Yeah, one turn has 10 base pairs. One turn oda size வந்து 3.4 nanometer. இப்போ புரிஞ்சதா பரத்? Okay. Yes. So that's about your Watson-Crick model. Okay. அடுத்தது நம்ம பார்க்க போறது central dogma. What is central dogma? இத பேஸ் பண்ணி தான் என்னோட entire molecular biology இருக்கு. அதனால தான் அந்த central dogma ன்னு சொல்றோம். ரொம்ப முக்கியமான விஷயம். Okay. 2 மார்க்குக்கான கேள்வி. யார் இத ப்ரோபோஸ் பண்ணா? Francis Crick. Okay, உங்களோட Watson and Crick மாடலும் Crick. இங்கேயும் you have this person. Okay, yes. அடுத்தது stacking interaction not repelling. No, they are creating an attractive force. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஸ்டாக் பண்ணிட்டே போறீங்கப்பா. அப்ப என்ன ஆகும்? அது ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அதுதான் இங்கேயும் நடக்குது. Yes. Definitely we will share. Okay, so என்ன நடக்குது பசங்களா? DNA வந்து it is actually becoming DNA. அந்த process பேர் என்ன? Replication. Okay, இது ஒரு auto catalytic. என்னன்னு சொல்றோம்? DNA to DNA auto catalytic. DNA is getting replicated as DNA. DNA to RNA we call it as transcription. என்னன்னு சொல்றாங்க? Transcription ன்னு சொல்றோம். Okay, why not glycosidic linkage? No, it is not glycosidic linkage. That is how they are formed. அது அப்படிதான். Okay, that is how they are because of the different molecules that are present. Okay, அந்த moleculesல என்ன bond ஆகுமோ அதுதான் ஆக முடியும். இங்க glycosidic bond ஆக முடியாது. So ஆகல. Okay, simple. Interaction means attraction. Yes. Sure, we will share. Sure, கண்டிப்பா. Okay, கண்டிப்பா. Telegram channel share பண்றோம். Okay, so this will become mRNA. mRNA undergoes translation to do protein. Okay, உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். What is mRNA to DNA called? DNA to mRNA is transcription. Now mRNA to DNA அது என்னன்னு சொல்றோம்? What do we call it as? Quick-ஆ சொல்லுங்க பசங்களா. We have to be quick. It is called reverse transcription. என்னன்னு சொல்றோம் பசங்களா அந்த process? Reverse transcription ன்னு சொல்றோம். Okay, the process of converting of RNA
to DNA is called reverse transcription. அவ்வளவுதான். Central dogma. Okay, it is 2 mark question. That's it. Okay, yes. இப்போ நம்ம பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ்குள்ள போலாம். இது அப்படியே என்சிஆர்டில இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே, ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ நோ. இப்போதான் நான் டிஸ்கஸ் பண்ணேன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேஸ் பேர் என்னப்பா 0.34 நானோமீட்டர். ஸோ இங்க ரெண்டு பேஸ் பேர் இருக்குன்னா அந்த ரெண்டு பேஸ் பேருக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 0.34 nanometer. Okay, no, RNA will not undergo replication. RNA will undergo only translation. Okay, yes. If the length of the DNA double helix in a typical mammalian cell, they have calculate பண்ணிருக்காங்க பசங்களா length of your DNA. எப்படிப்பா அதை calculate பண்ணிருக்காங்க? ரொம்ப simple. So human beingல இருக்கக்கூடிய total base pair என்ன? 6.6 billion base pair. Okay, so 6.6 into 10 power 9. Simple maths. Okay, into what is the distance between the base pair? 0.34 into 10 power minus 9 meter. We are converting nanometer into meter. Okay, when I solve this, I will get 2.2 meter. It's a huge number பசங்களா. ஓகே, உங்க டிஎன்ஏ ஒரு செல்லுல இருக்க, உங்க ஹியூமன் செல்ல இருக்க ஒரு டிஎன்ஏவும் 2.2 மீட்டர். ஓகே, உங்க எல்லாருக்குமே தெரியும் 2.2 மீட்டர் எவ்வளவு பெரிய விஷயம்னு, ரைட்? That 2.2 meter long DNA is basically packed in a nucleus. Okay, the 2.2 meter DNA, it is packed in a nucleus which is just 10 to the power minus 6 meter. ஓகே, இந்த ஒரு டயாமீட்டருக்குள்ள அது வந்து பேக் பண்ணப்படுது. என்ன மேம், மேஜிக்கா மேம் இது? ஆமா பசங்களா. and that magic is called packaging of DNA helix. ஓகே, இந்த 2.2 மீட்டர் லாங் டிஎன்ஏ எப்படி நம்ம அந்த குறுகிய ஸ்பேஸ்ல பேக் பண்றோம்ன்றது தான் பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? I never said transcription can lead to RNA and tRNA. Central dogma அது இல்ல. Okay, transcription is formation of any RNA molecule. Central dogma la mRNA is forming protein. Okay, yes. கண்டிப்பா போடுறோம். So nucleosome start பண்ணலாமா? ரொம்ப ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நியூக்ளியோசோம்னா என்ன மேம்? It is very simple பசங்களா. DNA plus histone. Okay, histone பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. What is histone? Histone is a protein பசங்களா. எல்லாருக்குமே இது ஒரு விஷயம் தெரியணும். Histone வந்து ஒரு protein. Okay, இந்த histone எப்படிப்பட்ட புரோட்டீன்னா it is a positively charged, okay, basic protein. Positively charged basic protein. இந்த histoneல ரெண்டு முக்கியமான அமைனோ ஆசிட் இருக்கு. ஒன்னு வந்து லைசின், இன்னொன்னு வந்து arginine. This is also very very important. Okay, very easy. DNA எப்படிப்பட்ட charge? Negative. DNA எப்படி? Acidic, right? So negative and positive, they have an attractive force. That is what is happening. Okay, இந்த histoneன்றது ஒரு protein கிடையாது, அது ஒரு octamer. What kind of thing it is? It is an octamer. Okay, today evening we have a next session, important diagrams. Okay, yes. So இந்த octamerல என்ன இருக்கு? H2A, H2B, H3 and H4. எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு. Okay, that is why we call it as a octamer. Okay, இங்க பாக்குறீங்கல இந்த green color ball, அந்த green color ball என்னது? It's a histone octamer. So அந்த histone octamer சுத்தி என்ன இருக்கு? DNA wrap பண்ணப்படுது. Okay, ஒரு ball எடுத்துக்கோங்க, அந்த ball சுத்தி ஒரு நூலை சுத்துங்க. That is your nucleosome. Simple. That is your nucleosome. Okay, இது எப்படி தெரியுமா இருக்கும்? It looks like a beads on a string. Okay, so each nucleosome, ஒரு nucleosomeலயும் you have 200 base pairs. ரொம்ப முக்கியமான நம்பர், ரொம்ப முக்கியமான நம்பர். Okay, yeah, நான் Monday Tuesday we will schedule. ஒரு நாள் முன்னாடியே கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றோம். Okay, 200 base pairs இருக்கும் ஒரு நியூக்ளியோசோம்லயும். So this nucleosome repeats. இந்த nucleosome என்ன ஆகும் பசங்களா? DNA plus histone நம்ம என்னன்னு சொல்றோம்? nucleosome ன்னு சொல்றோம். Okay, so this nucleosome repeats to form chromatin. Okay, chromatin still condenses to form chromosomes. Okay, இப்படிதான் என்னோட DNA வந்து பேக் பண்ணப்படுது. I hope this is clear. chromatinல வந்து ரெண்டு விதமான chromatin இருக்கு. Okay, குவிக்கா பாத்துடலாம். ஒன்னு வந்து U chromatin,
euchromatin, இன்னொன்று வந்து heterochromatin. U and hetero. Okay, can anyone tell me the difference between euchromatin and heterochromatin? ரொம்ப ஈஸி பசங்களா. euchromatinன்றது less condensed, heterochromatinன்றது highly condensed. Okay, so இது வந்து less condensed, okay, and stained. Less condensed, stain போடும்போதும் அது ரொம்ப stain வந்து கம்மியா தான் எடுக்கும். Okay, this is highly condensed. But remember, euchromatin is genetically active. Okay, in the euchromatin தான் transcription, translation undergo பண்ணும். Okay, so this is active and this is inactive. ஈஸியா 2 மார்க் கிடைக்கக்கூடிய ஒரு கேள்வி, 2 மார்க்கான question. Okay, you can see how beautifully it is. இதுதான் உங்க electron microscope picture. Okay, you can see how they are arranged, the nucleosomes, beads on a string. Nucleosome என்னன்னு சொல்றோம், beads on a string ன்னு சொல்றோம். Okay, is this clear? அப்புறம் இந்த H1 histone இருக்குல்ல, இந்த H1 histone they basically connect one nucleosome to the another nucleosome. So அதனால இத வந்து நம்ம linker histone ன்னு சொல்றோம். Okay, by this we complete packaging. Higher level, இந்த chromatin to chromosome, அதுக்கெல்லாம் இன்னும் வெக சில proteins தேவை. அந்த protein பேரு நம்ம non-histone proteins ன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், non-histone proteins. Okay, that's it. That covers this entire nucleosome. Yes, euchromatin loosely packed and heterochromatin tightly packed. 2 மார்க் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு கேள்வி. Okay, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். We are moving on to the search for genetic material. ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, experiment transformation experiment ன்னு சொல்லலாம், இல்ல transformation principle ன்னு சொல்லலாம். யார் வந்து இத ப்ரோபோஸ் பண்ணா, யார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட பண்ணா? Griffith. So யார் பசங்களா? Griffith was the one who did this experiment. Okay, so அவர் எந்த ஆர்கானிசம் மேல வர்க் பண்ணாரு? He worked on Streptococcus. Okay, Streptococcus pneumoniae. Okay, Streptococcus pneumoniae மேல அவர் வர்க் பண்ணாரு. ரொம்ப முக்கியம். சோ இந்த Streptococcus pneumoniae 2 ஸ்ட்ரெயின்ல இருக்கும். ஓகே, ஒன்னு வந்து ஸ்மூத் ஸ்ட்ரெயின். ஓகே, அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? capsule இருக்கு. they have a capsule. இன்னொன்னு வந்து rough strain. Okay, so they are capsulated. இதே சில பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். Okay, they are non-capsulated. So இந்த capsulated என்றது என்னது? They are going to cause disease. அவங்களுக்குள்ள ஒரு capsule இருக்கு and that capsule protects them from the host. So they are virulent ன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் பசங்களா? virulent. இந்த மாதிரி terms ஞாபகம் வச்சுக்கிறது தான் எல்லாருக்கும் கஷ்டம். So அதனால தான் திருப்பி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். Okay, non-capsulantனா non-virulent or non-pathogenic. So அவர் 4 ஸ்டெப் தான் பண்ணாருப்பா. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். Okay, so first he introduced the rough strain, non-virulent strain into a mouse. Obviously the mouse will be alive. Disease develop ஆகாது. Okay, he introduced the smooth strain into the mouse. Obviously the mouse will develop the disease and the mouse will die. Okay, mouse வந்து இறந்துருச்சுங்க. Okay, அடுத்து என்ன பண்ணாருன்னா இந்த ஸ்மூத் ஸ்ட்ரெயினை நல்லா ஹீட் பண்ணி ஓகே அதை வந்து கில் பண்ணிட்டாரு. ஹீட் கில்ட் எஸ்ட்ரெயினை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் மவுஸ்க்குள்ள. ஓகே, the mouse lived obviously. கரெக்டா? அந்த பாக்டீரியாவை உயிரோட இல்ல, அது எப்படி டிசீஸ் காஸ் பண்ணும்? the mouse lived. ஓகே, லாஸ்டா பண்ணதுதான் அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா he mixed heat killed, இந்த heat killed எஸ்ட்ரெயினையும் லைவ் ஆர் ஸ்ட்ரெயினையும் மிக்ஸ் பண்ணாரு. சோ என்னதான் நடக்கும்ன்ற ஒரு கியூரியாசிட்டில மிக்ஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணாரு மவுஸ்க்குள்ள. to his surprise the mouse died. ஓகே, அப்போ அவர் யோசிச்சாரு என்ன நடந்திருக்கும்னு. அப்போ அந்த மவுஸோட பிளட்டை வந்து அவர் செக் பண்ணும்போது he didn't see any R strain, he saw only S strain. ஸோ அவர் என்ன வந்து இதுல வந்து ஃபைனலா கன்க்ளூட் பண்ணாருன்னா he concluded that the R strain was transformed into S strain. Okay, in the non-virulent form were transformed into virulent forms. Okay, அததான் நம்ம transformation ன்னு சொல்றோம். ஓகே, சோ இங்க வந்து அவர் பயோகெமிக்கல் நேச்சர் ஆகட்டும், அது எப்படிப்பட்ட மாலிக்யூல், எதுவுமே அவர் வந்து யோசிக்கல.
அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாரு, அந்த பிரின்சிபல் பேர், அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் பேர் கொடுத்தாரு. அது பேர் என்ன? டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். சிம்பிள், அவ்வளவுதான். இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு 5 மார்க். ஐ எம் நாட் ஜோக்கிங். நிறைய விதத்துல இந்த கொஸ்டினை கேட்கலாம், டிஃப்ரெண்ட் வேஸ்ல. இஸ் இட் கிளியர்? So what did he basically do? He basically என்னது identified, isolated கூட இல்ல, identified the transformation principle. Okay, அது வந்து transformation principle வந்து virulentனா they cause disease. Okay, pathogenic ன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சதா பரத்? Okay, அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போலாம். You have this every McCloyd-McCarty and McCloyd experiment. So இங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. சரி, கிரிஃபித் சொல்லியிருக்காரு இது டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்னு சொல்லி, இதோட கெமிக்கல் நேச்சர் நம்ம கண்டுபிடிக்கலாமா? அது ஒரு புரோட்டீனா, அது ஒரு லிப்பிடா, அது ஒரு டிஎன்ஏவா, ஆர்என்ஏவா கண்டுபிடிக்கலான்ற ஒரு கியூரியாசிட்டியில பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் பண்ணாங்க. இது எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்க பாருங்க, they took heat killed estrine. எஸ்ட்ரெயினை வந்து கொன்னு ஒரு டியூப்ல எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டைம் they added protease. ஓகே, சோ புரோட்டீயேஸ்ன்றது என்னது? இட்ஸ் a protein digesting enzyme. அப்ப என்ன ஆகும்? புரோட்டீயேஸ் ஆட் பண்ணா obviously அங்க புரோட்டீன் இருக்காது. கரெக்ட்டா? obviously அங்க புரோட்டீனே இருக்காது. சோ என்ன ஆகும்? he added the R cells. transformation நடந்துச்சு. அப்ப என்ன புரிஞ்சது அவருக்கு? புரோட்டீன் வந்து ஜெனடிக் மெட்டீரியல் கிடையாதுன்னு புரிஞ்சுச்சு. ஓகே, அடுத்த விஷயம் என்ன பண்ணாங்க? they added RNAs. ஓகே, அப்ப RNAs ஆட் பண்ணா என்ன? RNA டைஜஸ்ட் ஆகிடும், ரைட்? பட் ஸ்டில் இங்க R cells ஆகும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு. ஓகே, கடைசியா என்ன பண்ணாங்கன்னா, சரிப்பா ஒரே ஒரு வாட்டி DNAs ஆட் பண்ணி பாப்போம்னு சொல்லி they added DNAs. ஓகே, when they added DNAs, to their surprise, they didn't see transformation. அப்படினா என்ன? DNAs வந்து DNA-வை டைஜஸ்ட் பண்ணிரும். DNA-வே இல்லாட்டி எங்க இருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்? So they finally characterize that yes, DNA is the biochemical nature of transforming principle. இது எல்லாருக்கும் புரிஞ்சதா? Did everyone understand this? சிம்பிளான விஷயம். உங்க டெக்ஸ்ட் புக்ல ஒரு பேராகிராஃபா கொடுத்திருக்காங்க, நான் அதே ஒரு டயகிராமா போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். ஓகே, கடைசியா ஓகே லாஸ்ட் ஃபைனல் ஓகே அதுதான் டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல். டிஎன்ஏ தவிர வேற எந்த ஜெனடிக் மெட்டீரியலும் இல்லைன்னு சொன்னவங்க யாரு? Hershey-Chase. ஓகே, இந்த Hershey-Chase எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பிளெண்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு கூட சொல்றோம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்றோம் பசங்களா? பிளெண்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்றோம். சோ இங்க என்னப்பா, வாட் இஸ் திஸ் ஆர்கானிசம்? வாட் ஆர் தே? பாக்டீரியோஃபாஜஸ் or bacteriophage, நீங்க எப்படி வேணா ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. பாக்டீரியோஃபேஜ்னா என்னப்பா? வாட் இஸ் பாக்டீரியோஃபேஜ்? எனிபடி குயிக்கா சொல்லுங்க. பாக்டீரியோஃபேஜ்னா என்ன? பாக்டீரியோஃபேஜஸ் ஆர் வைரஸ் பசங்களா. என்ன அது? அது ஒரு வைரஸ். ஓகே, they infect. Yes, scientist name இந்த மூணு விஷயத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இட்ஸ் பெட்டர் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா. ஓகே, திடீர்னு Hershey-Chase எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸ்பெரிமெண்ட்னு தெரியணும்ல, அதனால நான் சொல்றேன். ஓகே, so these are viruses which infect bacteria. பாக்டீரியாவே ரொம்ப சின்ன ஆர்கானிசம். ஓகே, yes, நான் எது this one you should write this. Okay, which experiment proved that DNA is a genetic material? Na இதுதான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்னா கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் எழுதுங்க. பயோகெமிக்கல் நேச்சர்னா ஆஸ்வல்ட் எவ்ரி எக்ஸ்பெரிமெண்ட் எழுதுங்க. புரிஞ்சதா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? வெரி குட் மார்னிங். ஸோ இந்த பாக்டீரியோஃபேஜை வந்து இந்த Hershey-Chase வந்து 2 டிஃப்ரெண்டான மீடியம்ல கல்ச்சர் பண்ணாங்க. ஓகே, ஒரு மீடியம் வந்து F35, இன்னொரு மீடியம் வந்து P32. ஓகே, இந்த பாக்டீரியோஃபேஜோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப சிம்பிளானது பசங்களா. ஒரு புரோட்டீன் கோட் இருக்கும், அதுக்கு சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. they have a protein coat and they have DNA inside. ஓகே, if they are இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கு. சோ கேர்ஃபுல்லா கேளுங்க அடுத்த 5 நிமிஷம். ஓகே, சோ என்ன பண்ணாங்கன்னா, when they grew bacteriophage in S35 medium, okay, the protein coat, அந்த protein coat இருக்குல்ல, ரெட் கலரா தெரியுதுல, they will be labeled. ஓகே, உங்க எல்லாருக்குமே தெரியும் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஓகே, பட் when they were grown in P32, பாஸ்பரஸ் எங்க இருக்கு? என்னோட டிஎன்ஏல இருக்கு. சோ டிஎன்ஏ வாஸ் லேபிள்ட். சோ 2 பேட்சா பிரிச்சு, ஒரு பேட்சை வந்து S35 மீடியம்லயும் ஒரு பேட்சை வந்து P32 மீடியம்லயும் கல்ச்சர் பண்ணாங்க.
அடுத்தது என்ன, போய் பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணாங்க. கரெக்டா? யூ கேன் see how they are infecting. so இந்த bacteriophage எப்படி இன்ஃபெக்ட் பண்ணோம்னா, they go land on the surface of the bacteria and introduce the DNA வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. so அதை தான் நம்ம இன்ஃபெக்ஷன் சொல்றோம். ஓகே, இன்ஃபெக்ஷன் முடிஞ்சதும் நம்ம பிளெண்டிங் பண்றோம். மேம் பிளெண்டிங்னா என்ன மேம்? சும்மா ஒரு மிக்சில ஒரு ஓட்டுற மாதிரி ஒரு குட்டி பிளெண்டர் இருக்கும். அந்த பிளெண்டர்ல ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணுவாங்க. ஏன் இந்த பிளெண்டிங் பண்றாங்க பசங்களா? why are they doing this blending? to remove all these empty phages. இந்த empty phage எல்லாம் ரிமூவ் பண்ணணும்ல, அதனால பிளெண்டிங் பண்றாங்க. ஓகே, அடுத்த முக்கியமான ஸ்டெப் சென்ட்ரிஃபியூகேஷன் பண்றாங்க. so சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியும், ரைட்? you will get one pellet, you will get one supernatant. okay, pellet கிடைக்கும், supernatant கிடைக்கும். okay, so in the first case, in this case there was no radioactivity in the cells. இந்த pelletல radioactivity இல்ல. ஏனா என்னோட புரோட்டீன் கோட் உள்ளேயே வரல, அப்புறம் எங்க இருந்து radioactivity வரும்? but in the supernatant there was radioactivity. okay, இது என்ன வந்து indicate பண்ணுச்சு? this indicated that protein is not a genetic material. protein வந்து genetic materialே கிடையாது. ஓகே, சென்ட்ரிஃபியூகேஷன்னா நீங்க பண்ணிருப்பீங்க கெமிஸ்ட்ரி லேப்ல. ரொட்டேட்டிங் அட் a very high speed. அது ஒரு குட்டி வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கும், ரொம்ப குட்டியான டேபிள் டாப் வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கும். ஓகே, ரொட்டேட்டிங் அட் a very very high speed. so molecules will settle based on their density. அதை தான் நம்ம சென்ட்ரிஃபியூகேஷன் சொல்றோம். ஓகே, இங்க பாருங்க பசங்களா, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. radioactive, why did they use radioactive isotope? so they will show radioactivity காமிச்சா என்ன தெரியும்? okay, இந்த எலிமெண்ட் வந்து இங்க இருக்குன்னு தெரியும். that is why they use radioactive isotopes. okay, normal isotope யூஸ் பண்ணியிருந்தா radioactivity தெரிஞ்சிருக்காது. radioactivity தெரியாட்டி நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணியிருக்க முடியாது. okay, yes, you can see here what is happening. இங்க வந்து DNA வந்து உள்ள என்டர் ஆச்சு. DNA was radioactive in this case. okay, because we had used P32. here they could see radioactivity in the cells. there was no radioactivity in the supernatant. supernatant na தண்ணி மாதிரி இருக்கும்ல, அத தான் நம்ம supernatant ன்னு சொல்றோம். so what does this indicate? this indicates ஆமாப்பா, DNA தான் அல்டிமேட்டான ஜெனடிக் மெட்டீரியல். DNA மட்டும் தான் ஒரு ஆர்கானிசம்ல இருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணும். that's it. Hershey-Chase புரிஞ்சதா எல்லாருக்கும்? can I get a green heart in the chat section if Hershey-Chase is understood by all of you? ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, எஸ். இப்போ நம்ம பார்க்க போறது features of genetic material. இது எவ்வளவு மார்க்குக்கு மேம் கேட்பாங்க? 2 மார்க். what are the features? எப்படி வந்து ஒரு மெட்டீரியலை நம்ம வந்து genetic materialன்னு சொல்றோம்? முதல் விஷயம், it should be able to generate its replica. ஓகே, அது வந்து தானே ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய ability இருக்கணும். ஓகே, it should be stable chemically and structurally. கெமிக்கலா ஸ்ட்ரக்சரலா அது வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும். ஓகே, இட் ஷுட் ப்ரொவைட் தி ஸ்கோப் ஃபார் ஸ்லோ சேஞ்சஸ். அதுக்கு ஸ்டெபிலிட்டின்னு சொல்லிட்டு எதுவுமே மாறாம இருந்துச்சுன்னா ஹியூமன் பீயிங்ஸ் would have been never evolved. நம்ம early manல இருந்து இன்னைக்கு ஹியூமன் பீயிங் இவால்வே ஆயிருக்க மாட்டாங்க. if DNA did not undergo any changes, it should undergo slow changes. okay, it should be able to express itself in the form of Mendelian character. Mendelism, full Mendelism பத்தி கிளியரா பேசலாம். பட் இப்போதைக்கு இந்த 4 கேரக்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த விஷயம் பார்க்க போறோம், DNA versus RNA. சொல்லுங்க பசங்களா, டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க, அதனால இதை வந்து நான் குவிக்கா கவர் பண்ணிடுறேன். ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ? எனிபடி டிஎன்ஏல என்னப்பா இருக்கு? டிஎன்ஏ இஸ் ஹேவிங் deoxyribose. RNA என்ன இருக்கு? ரைபோஸ் இருக்கு. முதல் டிஃபரன்ஸ். ஓகே, அடுத்தது DNA is usually, many of the time it is double stranded. okay, அதே என்னோட RNA many of the time it is single stranded. double stranded, single stranded. okay, என்னோட DNA ல என்ன இருக்கு? thymine இருக்கு. okay, என்னோட RNA ல என்ன இருக்கு? uracil இருக்கு. okay, in 99% of the organism, 99% of the organism, DNA is the genetic material. DNA da genetic material. okay, only in very few organisms like viruses, okay, RNA is genetic material. super.
இவ்வளவுதான் பசங்களா டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் டிஃபரன்ஸ். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட, டிஎன்ஏ ரொம்ப ஸ்டேபிளா ஆர்என்ஏ ரொம்ப ஸ்டேபிளா? எதுல வந்து ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகம், டிஎன்ஏலயா ஆர்என்ஏலயா? ஹாய் ஹாய் சந்தியா. எஸ், where do you see high stability? It is your DNA. ஓகே, டிஎன்ஏ தான் ரொம்ப ஸ்டேபிள். ஏன் டிஎன்ஏ வந்து ரொம்ப ஸ்டேபிள்? ஏன்னா இட் இஸ் டபுள் ஸ்டாண்டர்ட். ஏன்னா அது கிட்ட டிஆக்சிரைபோஸ் இருக்கு. ஏன்னா அது கிட்ட தைமின் இருக்கு. These are the reasons. These are the reasons that DNA is stable. Okay, புரிஞ்சதா பசங்களா? They can ask you which is stable, why? Okay, ஏன் மேம் டிஆக்சிரைபோஸ் எப்படி மேம்? டிஆக்சிரைபோஸ் will prevent hydrolysis பசங்களா. ஓகே, ஆர்என்ஏ வந்து ஈஸியா ஹைட்ரோலைஸ் ஆயிரும். ஆனா டிஎன்ஏ ஹைட்ரோலைஸ் ஆகும், பட் அந்த அளவுக்கு ஈஸியா ஆகாது. ஸோ டிஎன்ஏ இஸ் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் ஸ்டேபிள். ஓகே, அடுத்த விஷயம் பார்க்கலாம். ஆர்என்ஏ, ஓகே, ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த ஆர்என்ஏ வந்து ரெண்டு விதமானது இருக்கு. ஒன்னு வந்து நான் ஜெனட்டிக், இன்னொன்னு வந்து ஜெனட்டிக். ஓகே, ஜெனட்டிக்னா they carry the genetic information. எங்க பாக்குறோம் இத? வைரஸஸ்ல பாக்குறோம். Like your tobacco mosaic virus, HIV virus, they are all having RNA as their genetic material. Non-genetic RNA-ல மூணு முக்கியமான விதங்கள் இருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். mRNA, tRNA and your rRNA. Okay, mRNA, tRNA and rRNA. Yes, I am good. நீங்க எப்படி இருக்கீங்க? Why RNA is not stable na? RNA usually single stranded. Okay, RNA veru ribose sugar, so it will be easily broken down. Single stranded, easily broken down. That's the reason. Okay, yes, I am good. நீங்க எப்படி இருக்கீங்க? புரிஞ்சதா எல்லாருக்கும்? genetic and non genetic RNA இத பத்தி இன்னும் கிளியரா டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். What is this? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் என்ன பசங்களா? What is this experiment? Anybody? பிக்சரை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. மெசல்சன் அண்ட் ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட். என்னன்னு சொல்றோம் இத? மெசல்சன் அண்ட் ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட். Why is it done? To prove that DNA replication is semi-conservative. ஓகே, என்னன்னு ப்ரூவ் பண்றதுக்கு? செமி கன்சர்வேட்டிவ்னு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, இங்க பாருங்க, இதுதான். வாட் இஸ் செமி கன்சர்வேட்டிவ் மேம்? முதல்ல சொல்லுங்க மேம், வாட் இஸ் செமி கன்சர்வேட்டிவ்? யூ see here, I will use another color. இதுதான் parental strand ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நியூலி சிந்தசைஸ்ட். this will undergo replication, கரெக்டா? சோ ரெப்ளிகேஷன் ஆகும்போது ரெண்டு ஸ்ட்ராண்ட் வந்து பேரண்டலா இருக்கும். ஓகே, இன்னும் ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்குல்ல, they are newly synthesized. semi, half. Okay, half of the parental strands are conserved and the other half are not conserved. அததான் நம்ம semi conservative ன்னு சொல்றோம். எல்லாருக்கும் semi conservative ஓட மீனிங் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ let's talk about what is happening here. Very important. ஓகே, so இவங்க என்ன ஆர்கானிசம் யூஸ் பண்ணாங்கன்னா, they used E. coli. இதே சிம்பிள் क्वेश्चना கேட்கலாம். What was the organism used by Messelson and Stahl? E. coli. ஓகே, இவங்க வந்து ரேடியோ ஐசோடோப் யூஸ் பண்ணல. They used a heavy isotope. Okay, heavy isotope na enna? Adu molecular weight adhigam. They used a heavy isotope called N15. So enna pannanga ma'am ivunga? E. coli cells modalla ஒரு N15 medium la culture பண்ணாங்க பசங்களா. Okay, so ஒரு N15 medium la culture பண்ணாங்க. They took the E. coli cells in an N15 medium, they culture. அதுக்கப்புறம் அந்த செல்ஸ் ஐசோலேட் பண்ணி they underwent a centrifugation. இதேதான் centrifugation என்ன? rotating at a high speed. ஆனா இது ஒரு புது விதமான centrifugation. அது எப்படி? density gradient centrifugation. அது என்னன்னு சொல்றோம் பசங்களா? density gradient. இங்க எழுதுறேன். ஓகே, density gradient எக்ஸ்பிளைனும் பண்றேன். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. cesium chloride density gradient, cesium chloride centrifugation. Okay, இதுதான் அவங்க வந்து நேம் பண்ணாங்க. So what is density? கண்டிப்பா பார்க்கலாம். I'm actually covering for everything. நீட்காகவும் நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, சோ எல்லா டீடைலும் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ என்ன மேம் நடக்குது இதுல? டென்சிட்டி கிரேடியன்ட்ல அது ஒரு சென்ட்ரிஃபியூஜ் டியூப் பசங்களா, ஒரு சென்ட்ரிஃபியூஜ் டியூப். அந்த சென்ட்ரிஃபியூஜ் டியூப் எப்படி இருக்குன்னா, டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கிரேடியண்டா இருக்கு.
ஒரு கிரேடியன்ட்னா என்ன, ஒரே மாதிரி டென்சிட்டி இல்லாம அந்த டியூப் மொத்தமும் வேற வேற விதமான டென்சிட்டி இருக்கு. ஓகே, சோ N15ல வந்து அதிகமான டென்சிட்டி இருக்கும். சோ N15 forms a band at the bottom. அடியில பேண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, அடுத்து என்ன செக் வைக்கிறாங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல they are culturing it in N14 மீடியம். அடுத்த மீடியம் என்ன, N14. திருப்பியுமே N14 மீடியம்ல கல்ச்சர் பண்றாங்க. இப்போ இதுல அவங்க என்ன பாக்குறாங்கன்னா they can see hybrid strands. ஹைபிரிட்னா என்ன மேம், what is hybrid? Hybrid is one N15, another is N14. okay, they also see this. ஓகே, இப்ப திருப்பி இன்னொரு வாட்டி அதை வந்து N14 மீடியம்ல கல்ச்சர் பண்றாங்க. N14 மீடியம்ல கல்ச்சர் பண்ணும்போது என்ன ஆகும், லைட்டும் வரும், ஹைபிரிடும் வரும். சோ இதனால அவங்க என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா DNA ரெப்ளிகேஷன் இஸ் செமி கன்சர்வேட்டிவ். ஓகே, இல்ல நம்ம சேனல் லிங்க்லயே, நான் டெலிகிராம்ல இல்ல, சேனல் லிங்க்லயே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, எஸ், கேன் வி கண்டினியூ? எல்லாருக்கும் மெசல்சன் அண்ட் ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட் புரிஞ்சுதா? ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு 5 மார்க்ஸுக்கான கேள்வி, ஷியோரா கேட்கலாம். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா DNA ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும்ன்றாங்க. ஓகே, the time for the DNA to replicate in E. coli is 20 minutes. ஓகே, one more time குவிக்கா சொல்லிடுறேன். ஓகே, N15ன்றது ஒரு ஹெவி மீடியம். ஓகே, ஹெவி மீடியம்ல இருக்கும்போது ரெண்டு பேண்டுமே N15 தான். so they form a band at the bottom. ஓகே, இப்போ இதே வந்து அவங்க N14 மீடியம்ல கல்ச்சர் பண்றாங்க. N14 மீடியம்னா எப்படி இருக்கும், how will it be பசங்களா, ஒரு N15 ரைட், ஒரு N15. ஓகே, இன்னொன்னு N14 போயிடுச்சா ரெண்டுமே. ஓகே, so this is N14 and this is N15. so அவங்களுக்கு வந்து ஒரு ஹைபிரிட் பேண்ட் கிடைக்குது. they are getting a hybrid band. okay, so இங்க என்ன நடக்குதுன்னா இன்னொரு வாட்டி கல்ச்சர் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து N14 கிடைக்குது. இங்க பாருங்க, then they are getting N15 and N14. so you get two types of band. okay, that's it. tomorrow we will do principles of inheritance and variation. okay, அடுத்த விஷயம் பார்க்கலாம், replication. இது வந்து ப்ரோகாரியோட்ஸ்ல இவங்க டிஸ்கவர் பண்ணாங்க, யாரு, மெசல்சன் ஸ்டால். அதே யூகாரியோட்ஸ்ல டெய்லர், இது உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்காங்க, Taylor and his colleagues in 1958 they proved a similar experiment in Vicia faba beans. ஓகே, ஒரு விதமான பீன்ஸ்ல வந்து அவங்க இதே எக்ஸ்பெரிமெண்ட், செமி கன்சர்வேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணாங்க. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஓகே, ரெப்ளிகேஷன், we are coming to the என்ன சொல்றது, மிட் கிளைமேக்ஸ். ஓகே, ஒரு இன்டர்வல் பிளாக் பண்ணோம்ல, அந்த மாதிரின ஒரு டாபிக் தான் ரெப்ளிகேஷன். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரெப்ளிகேஷன்னா என்ன பசங்களா, ரெப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட், ஓகே, can anyone tell me what is actually replication? Replication is the doubling of DNA பசங்களா. நிறைய பேர் டப்ளிங் ஆஃப் குரோமோசோம்ஸ் யோசிச்சிருப்பீங்க, கிடையாது. இட் இஸ் டப்ளிங் ஆஃப் டிஎன்ஏவை தான் நம்ம ரெப்ளிகேஷன் சொல்றோம். சோ பிஃபோர் ரெப்ளிகேஷன், ஆஃப்டர் ரெப்ளிகேஷன் எப்படி மேம் இருக்கும், how is it happening, how is that happen? so tomorrow also morning 7 AM, is it fine? காலையிலேயே முடிச்சிட்டீங்கன்னா நீங்க full day exam படிக்கலாம். can we do that? okay, so you have this 2C. okay, will become 4C. ma'am, C na enna ma'am, amount of DNA. C na enna pasangla, it is amount of DNA. okay, இது ரொம்ப முக்கியம். ரெப்ளிகேஷன்ல இருந்து நிறைய क्वेश्चंस கேட்டுட்டு வராங்க. so please do pay attention to this pasangla. okay, but remember the number of chromosomes, இந்த 2n வந்து 2n வா தான் இருக்கும். okay, very important. okay, and இன்னொரு முக்கியமான விஷயம், ரெப்ளிகேஷன் எங்க நடக்குதுன்னா it happens in the S phase, synthetic phaseல நடக்குது ரெப்ளிகேஷன். இந்த மூணு கான்செப்ட் புரிஞ்சதுன்னா we will get into the topic. okay, yes, can we get into the topic? hello ஹரி, எப்படி இருக்கீங்க, எப்படி போச்சு எக்ஸாம்ஸ் எல்லாம், ஏன் சோகமா இருக்கீங்க? yes மேம், நோ கான்சென்ட்ரேஷன் மேம். எக்ஸாமோட மார்க்ஸ் யோசிச்சு பாருங்க, உங்க மார்க்ஸ் கார்டை யோசிச்சு பாருங்க, கான்சென்ட்ரேஷன் வந்துடும். தயவு செஞ்சு வேற எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் தூக்கி போட்டுட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, எஸ் ஃபேஸ்னா சிந்தட்டிக் ஃபேஸ். ஓகே, நம்ம செல் சைக்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸை தான் நம்ம சிந்தட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம்.
ஓகே, அது இன்னும் டீடைல் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்ல படிச்சிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல. ஓகே, எஸ். ஷால் வி கண்டினியூ? ஓகே, நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பத்தி பார்த்துடலாமா? ரெப்ளிகேஷன் எங்க நடக்கும்? ரெப்ளிகேஷன் எங்க இனிஷியேட் ஆகும்? அது வந்து ஆரி சைட்ல இனிஷியேட் ஆகும். அத வந்து என்னன்னு சொல்றோம்? ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சொல்றோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். S phase is synthetic phase. ஓகே. ஓ, PT எக்ஸாம். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். PT லயும் பயோ இருக்கும்ல? You have PT also will have little bit of bio, right? Okay, so இதுல என்னென்னலாம் தேவைப்படுது பசங்களா? You have the most important enzyme called helicase. Okay, then you have SSB, then you have primase. Okay, then the hero. Who is the hero? DNA polymerase. Okay, DNA polymerase அடுத்தது யாரு? DNA ligase. இவ்வளவுதான் requirements. ஓகே, இந்த requirements எப்படி நம்ம பார்க்கலாம், எப்படி இந்த ப்ராசஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது பார்ப்போம். எஸ், ஐ அம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? சோ ஹெலிகேஸ்ன்றது என்ன மேம்? ஹெலிகேஸ் என்னோட டபுள் ஹெலிக்ஸ். என்னோட டிஎன்ஏ வந்து ஹெலிகலா இருக்கும். சோ ஹெலிகேஸ் இஸ் கோயிங் டு அன்வைண்ட் மை ஹெலிக்ஸ். ஓகே, என்ன பண்ண போகுது ஹெலிகேஸ்? இட் இஸ் கோயிங் டு அன்வைண்ட் மை ஹெலிக்ஸ். ஓகே, unwind the helix. எப்படி வந்து இத unwind பண்ணோம் மேம்? because என்னோட ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கா, இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டுக்கு நடுவுல என்ன பாண்ட் இருக்கு? ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்கு. so helicase is going to break the hydrogen bond. ஓகே, என்ன பண்ணோம்? breaks hydrogen bond. ஓகே, ஹைட்ரோஜன் பாண்ட் பிரேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு Y shaped ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். என்ன ஷேப் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் பசங்களா? Y shaped ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். இந்த Y shaped ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ரெப்ளிகேஷன் ஃபோர்க்னு சொல்றோம். ஓகே, என்னன்னு சொல்றோம்? ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஓகே, this structure is what we call replication fork. இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஸ்ட்ரக்சரை இப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக you have this single strand binding protein, SSB protein னு சொல்றோம். ஓகே, இது வந்து திருப்பி ரீகாயில் ஆயிடக்கூடாது. இந்த வந்து அன்வைண்ட் ஆன ஹெலிக்ஸ் திருப்பி ரீகாயில் ஆயிடக்கூடாது. ஓகே, so I have my SSB protein going and binding here. ஓகே, அதுக்கு அடுத்தது you have இந்த DNA இனிஷியேட் பண்ண ஒரு இனிஷியேட்டர் தேவை. கரெக்டா? சோ நம்ம எல்லாருக்கும் எப்படி ஒரு புஷ் தேவை? கரெக்டா? என்ன விஷயம் பண்ணோம்னாலும் அதே மாதிரி DNA ரெப்ளிகேஷன் இனிஷியேட் ஆகிறதுக்கு ஒரு பிரைமர் தேவை. ஓகே, அந்த பிரைமரை ப்ரொடியூஸ் பண்றது யாரு? பிரைமேஸ். ஓகே, you can see there is one primer here and there is another primer here. and this primer பசங்களா அது DNA கிடையாது, அது ஒரு ஷார்ட் ஆன RNA molecule. ஓகே, the primase produces primer எதுக்கு மேம் தேவை? to initiate my DNA replication. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்தது லாஸ்டா வரது யாரு? the DNA polymerase, hero of replication. so the hero of replication என்ன அசால்ட்டா என்ன பண்ணுவாரு? எல்லாம் ரெடி பண்ணி வச்சா என்ன பண்ணுவாரு? வந்து DNA வை ரெப்ளிகேட் பண்ணிட்டு போயிடுவாரு. ஓகே, so say for example you have okay, here you have A, T, G, C, C. so இங்க என்ன இருக்கும்? T, A, GCC. இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் சிந்தசைஸ் பண்ணிட்டே போவாரு. ஓகே, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து கண்டினியூஸா சிந்தசைஸ் பண்ணப்படுது. அதை வந்து கண்டினியூஸ் சிந்தசிஸ்ன்னு சொல்றோம், இல்ல அதை வந்து லீடிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்றோம். இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து டிஸ்கண்டினியூஸா சிந்தசைஸ் பண்ணப்படுது, அதனால அது என்னன்னு சொல்றோம்? லாகிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க ஃப்ராக்மெண்டா தெரியுதுல, அந்த ஃப்ராக்மெண்ட்டை நம்ம என்ன சொல்றோம்னா ஒகாஸாகி ஃப்ராக்மெண்ட்னு சொல்றோம். The fragments which are here are called Okazaki fragment. So lagging strand is away. இதுதான் உங்களோட replication fork. It is synthesized away from the replication fork. Okay, replication fork. This is towards the replication fork. Okay, oh தப்பா எழுதிட்டேனா? CGG. Okay, okay. Yes. Got it. Okay. Yes. புரிஞ்சதா பசங்களா? This leading strand is towards the replication fork. Lagging strand is away from the replication fork. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இத வந்து நம்ம செமி
discontinuous synthesis ன்னு சொல்றோம். ஏன்னா one strand is continuously synthesized, other strand is discontinuous. Okay ma'am, இப்போ இந்த lagging strand வந்து யார் ma'am join பண்ணுவா? Who will come and join this lagging strand ma'am? We have another enzyme called DNA ligase. Okay, DNA ligase joins or seals the gap. என்னோட gap எல்லாம் அது வந்து seal பண்ணிரும். That's it. That's it. Okay. Primase produces. Yes, it's something different. Yes, correct. Very good observation. Okay. இவ்வளவுதான் பசங்களா replication. That's it, is replication. Okay. So enzymes ஞாபகம் வச்சுக்கோங்க. Who is actually replicating it ஞாபகம் வச்சுக்கோங்க. Enzymes are very, very, very important. Okay. அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? Transcription. What is transcription? The process of copying genetic information from one strand of the DNA into RNA. It could be any RNA. It could be mRNA. It could be rRNA. It could be tRNA. That is what we call it as transcription. Okay. So, நம்ம DNA ல transcription unit ன்னு ஒன்னு இருக்கும். The transcription unit. Okay. Transcription unit la promoter, structural gene and terminator இருக்கும். A transcription unit consists of a promoter, structural gene and terminator. ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 மார்க்குக்கான question. Structure of a transcription unit. I have a picture. This is a structure. ரொம்ப ரொம்ப clear-ஆ பாருங்க. ஒன்னொன்னுமே they can give this picture as it is. Okay, A, B, C, D ன்னு கொடுத்துட்டு they can ask you to label it. Okay, so always remember நம்ம எப்பவுமே முதல்ல 5 prime to 3 prime எழுதுவோம், அப்புறம் 3 prime to 5 prime எழுதுவோம். இந்த diagramல they have given 3 prime to 5 prime first, okay, and then 5 prime to 3 prime later. So this 3 prime to 5 prime நம்ம என்னன்னு சொல்றோம்? Template strand ன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம் பசங்களா? Template ன்னு சொல்றோம். 5 prime to 3 prime என்னன்னு சொல்றோம்? Coding strand ன்னு சொல்றோம். இந்த coding strandக்கு இன்னொரு பேர் வந்து sense. Okay, template இருக்க இன்னொரு பேர் வந்து antisense. Okay, so வேற என்னென்னப்பா இருக்கு ஒரு transcription unitல? Promoter இருக்கு. ஒரு promoter இருக்கு. Okay, promoter ஓட function என்ன? The hero of transcription, that is RNA polymerase will go and bind to the promoter. Okay, என்னோட RNA polymerase எங்க போய் bind ஆகும்? Promoterல போய் bind ஆகும். Okay, same. What is the function of terminator? It terminates my RNA synthesis. Okay, RNA synthesize ஆயிட்டே இருக்க கூடாது. Right? I will tell you why is it called sense, why is it called antisense, everything I will tell you. Okay? So imagine this is A, T, G, C, C, T, G, G. Okay? And then you have the corresponding base T, A, C, G, G, A, C, C. Okay? Now, how will my இப்போ இதுதான் உங்களோட DNA னா how will my RNA be? My RNA will be very, very similar. Okay, very similar to my template. Okay, very similar to my template. Except U இருக்க இடத்துல T இருக்கும். அவ்வளவுதான். Okay, அதே மாதிரி தான் இங்க coding strandம் இது ஒரே மாதிரி தான் இருக்கும். They will be complementary to each other. That is what I am trying to explain here. Okay, இதுதான் உங்களோட transcription unit. Transcription unit ஓட structure ரொம்ப முக்கியம். 3 மார்க்குக்கான கேள்வி. Okay, அடுத்த விஷயம் பார்க்கலாம். Cistrons. What are cistrons பசங்களா? Any idea? What are cistrons? What is gene and what is cistron? Quick-ஆ சொல்லுங்க. What is the difference between gene and cistrons? Okay, genes, they code for any RNA பசங்களா. mRNA, okay, tRNA, rRNA. Whereas my cistron codes only for mRNA. My cistron codes only for mRNA. Okay, the genes which code for mRNA are called cistrons. So, in the cistrons, ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு வந்து monocistronic. Okay, இன்னொன்னு வந்து polycistronic. Monocistronic and polycistronic. Monocistronic na enna ma'am? They contain a single structural gene. ஒரே ஒரு structural gene, ஒரே ஒரு protein. Okay, here they contain more than one structural gene. Okay, very, very, very important. Monocistronic, polycistronic. Monocistronic எங்க இருக்கு? Eukaryotes ல இருக்கு. Polycistronic எங்க இருக்கு? Prokaryotes ல இருக்கு.
ஓகே, இஸ் இட் கிளியர்? எல்லாருக்கும் புரிஞ்சதா? சோ மோனோசிஸ்டானிக்ல வந்து ஸ்பிளிட் ஜீன்ஸ் இருக்கும். அப்படின்னா என்ன மேம்? ஸ்பிளிட் ஜீன்ஸ்னா என்ன மேம்? இன்ட்ரான்ஸ் எக்ஸான்ஸ் படிச்சீங்கல்ல, யூ வில் பி ஸ்டடிங் இட் ரைட். யூ ஹேவ் இன்ட்ரான்ஸ் அண்ட் எக்ஸான்ஸ். ஸ்பிளிட் ஜீன்னா presence of introns and exons. Here there is no split genes. No split genes. I hope this is clear. எல்லாருக்கும் புரிஞ்சதா? மோனோசிஸ்டானிக் அண்ட் பாலிசிஸ்டானிக் டிஃபரன்ஸ் முக்கியமான 2 மார்க்குக்கான கேள்வி. டிஃபரன்ஸ் between what are cistrons, what are the 2 types of cistrons. Hi. ஓகே, இப்போ நம்ம இன்னும் ஃபர்தரா போய் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது என்னோட பாக்டீரியாலன்னு பார்ப்போம். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். 5 மார்க்குக்கான கேள்வி. இட் இஸ் a very important 5 mark question. ஓகே, so you have 3 steps பசங்களா. initiation, elongation, termination. ஓகே, good morning everyone. so initiationல என்ன நடக்குது? என்னோட RNA polymerase இருக்குல்ல, so இந்த RNA polymerase, this RNA polymerase is the hero. so the RNA polymerase goes and binds to the promoter. எங்க போய் பைண்ட் ஆகுது? என்னோட ப்ரோமோட்டர்ல போய் பைண்ட் ஆகுது. ஓகே, along with இதுக்கு வந்து ஒரு ஹெல்பிங் ஃபேக்டர் தேவை. ஓகே, அது தானா போய் பைண்ட் ஆகாது. you need a factor called sigma factor. ஓகே, இந்த sigma factor நம்ம என்னன்னு சொல்றோம்? initiation factor ன்னு சொல்றோம். ஓகே, உங்க DNA ரெப்ளிகேஷன் மாதிரி இங்க நிறைய என்சைம்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஒரே ஒரு என்சைம். எஸ், many people find it very tough, so please do concentrate. எங்க எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே, சோ இங்க டிரான்ஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரே ஒரு என்சைம் தான். உங்க ரெப்ளிகேஷன்ல வந்து எக்கச்சக்கமான என்சைம் இருக்கு, 4-5 படிச்சோம். டிரான்ஸ்கிரிப்ஷன்ல ஒரே ஒரு என்சைம் RNA polymerase. so இந்த RNA polymerase குள்ளேயே இந்த ஹெலிகேஸ் ஆக்டிவிட்டி இருக்கு. it is going to unwind the helix. இங்க பாருங்க, it has unwound the helix. Okay, after unwinding the helix, what it will do? It will start synthesizing the RNA. இங்க பாருங்க, the RNA is synthesized. Okay, so என்ன ஆகும்? இந்த RNA இதுதான் என்னோட ஜீன்னா, the RNA polymerase moves. Okay, it continues. the process of transcription continues till it reaches the terminator. Okay, once your RNA polymerase reaches your terminator, you have a factor called rho factor. so rho factor என்றது என்ன மேம்? termination factor. okay, so sigma is like this, rho is like this. ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ் தான். okay, rho factor என்னது? it is going to terminate my RNA synthesis. okay, இதுதான் பசங்களா உங்க ப்ரோகாரியோட்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ப்ரோகாரியோட்ஸ்ல they do not have nucleus. கரெக்டா? சோ எல்லாமே சைட்டோபிளாசம்ல தான் நடக்குது. as soon as ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க, as soon as RNA is produced, இந்த மாதிரி RNA ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும் போதே the ribosomes go and bind. transcription and translation are coupled. ஓகே, ரெண்டுமே ஒண்ணா நடந்து புரோட்டீனே சிந்தசைஸ் ஆகி முடிச்சிரும். ஓகே, சோ இங்க என்ன நடக்குது? transcription and translation are coupled. okay, translation coupled, it happens together. ஏனா உங்ககிட்ட நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம் அந்த மாதிரி ஒரு இது இல்ல, டிவிஷன் இல்ல. okay, so all of it happens very quickly. okay, so evening it is 5 p.m. session. okay, so this is about transcription in prokaryotes. eukaryotes இன்னொரு முக்கியமான விஷயம் பசங்களா, இந்த என்டையர் விஷயமே ஒரே ஒரு RNA polymerase தான். there is only one RNA polymerase which transcribes all the type of RNA in case of prokaryotes. eukaryotes-ல 3 விதமான RNA polymerase இருக்கு. very important. Pol 1 transcribes rRNA, ribosomal RNA. okay, 28S, 18S rRNA. Pol 3 transcribes tRNA. okay, 5S rRNA and snRNA. ma'am, snRNA na enna ma'am? small nuclear RNA பசங்களா. okay, Pol 3 இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். Pol 3 basically transcribes hnRNA. ma'am, hnRNA na enna ma'am? heterogeneous RNA பசங்களா. அது ஒரு precursor. என்னோட mRNA ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் ஆகிற RNA தான் நம்ம hnRNA ன்னு சொல்றோம். அதை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட eukaryotes-ல டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து
நியூக்ளியஸ்ல நடக்கும். டிரான்ஸ்லேஷன் வந்து சைட்டோபிளாசம்ல நடக்கும். so there is a whole lot of difference. okay so இங்க என்ன நடக்குதுன்னா very very important, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, post transcriptional modification in eukaryotes. okay so என்ன சொல்றோம்னா I told you this is your hnRNA, heterogeneous RNA. okay this heterogeneous RNA is not an active form. okay இந்த heterogeneous RNA வந்து நியூக்ளியஸ்ல இருந்து சைட்டோபிளாசம்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகணும். கரெக்ட்டா? சைட்டோபிளாசம் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது it has to go well prepared. அந்த well preparation தான் post transcriptional modification. okay மூணு விதமான post transcriptional modification இருக்கு. okay one is capping, okay polyadenylation, and you have splicing. capping, polyadenylation, splicing. இந்த question sure short கேட்கலாம் பசங்களா. prokaryotes ஓட இது ரொம்ப முக்கியம். so first let's talk about capping. okay so இதுதான் என்னோட இதுதான் என்னோட 5 prime end ன்னு வெச்சுக்கோங்க. okay this is 5 prime end, this is 3 prime end. cap எங்க போடுவோம்? எப்பவுமே முன்னாடி பகுதியில தான் போடுவோம். அதே மாதிரி தான் to the 5 prime end we are adding a cap. that cap is 7-methyl-guanosine. to the 5 prime end you can see a cap is added. that cap name is 7-methyl-guanosine. to the 3 prime end, இந்த 3 prime end இருக்குல்ல, அதுக்கு என்ன ஆட் பண்றோம்? we are adding adenylate residues. okay கிட்டத்தட்ட 200 adenylate residues ஆட் பண்ணப்படுது. அதனால அத polyadenylation ன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம் பசங்களா? polyadenylation ன்னு சொல்றோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே அடுத்தது கடைசி விஷயம் splicing. மேம் splicingனா என்ன மேம்? பசங்களா, if this is your hnRNA, it has introns and exons. okay introns are non-coding, they are waste. okay exons are coding. okay splicing is the removal. இங்க பாருங்க, it is the removal of all these introns and joining of exons. okay so all the introns are removed and the exons are joined. so அததான் நம்ம வந்து splicing ன்னு சொல்றோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். okay RNA polymerase will only initiate the process, not the DNA. which process are you talking about, Kavita? நீங்க எந்த process சொல்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. புரிஞ்சதா எல்லாருக்கும்? post transcriptional modification. can I get a heart in the chat section? we will continue further. அடுத்தது நம்ம பார்க்க போறது regulation. no genetic code. okay yes which process? நீங்க replication சொல்றீங்களா, transcription சொல்றீங்களா? RNA polymerase transcription initiate பண்ணோம். DNA polymerase replication பாத்துக்கோம். okay yes அடுத்த விஷயத்துக்கு போகலாம். genetic code எழுதி வச்சுக்கோங்க பசங்களா. இது வந்து ஒரு 3 மார்க்கா கேட்கலாம், இல்ல ஒரு 5 மார்க்கா கேட்கலாம், இல்ல MCQsல கேட்கலாம். sure short. okay yes so how does it actually work? you have 4 bases. okay A U G C right இப்ப RNA க்கு வந்துட்டோம். T பத்தி நம்ம இன்னும் பேச போறது இல்ல. we're going to talk about uridine. okay so A U G C இருக்கு. 4 base and my genetic code is triplet in nature. correct so 4 to the power 3. 4 to the power 3 என்ன? 4 into 4 into 4 that is 64. so மொத்தத்துக்கு எத்தனை கோடான் இருக்கு நம்ம கிட்ட? 64 கோடான் இருக்கு. okay இந்த 64 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும். 4 bases. okay and they are triplet in nature, so it is 4 to the power 3. 4 into 4 into 4. okay RNA polymerase will initiate transcription. DNA polymerase will take care of replication. கவிதா உங்க டவுட் இப்ப clear ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இந்த ஃபீச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 64 கோடான்ல 61 கோடான் they code for 20 different amino acid. உங்க எல்லாருக்குமே தெரியும் 20 amino acid இருக்குன்னு சொல்லி. மேம் மிச்ச 3 கோடான் என்ன மேம்?
those 3 codons, they do not code for any amino acid and they function as stop codons. யாராவது சொல்றீங்களா which are the stop codons? What are the stop codons பசங்களா? Any idea? What are the stop codons? It is UAA, UAG, UGA. இது ரொம்ப ஈஸி. இதை இப்படி உல்டாவா ஞாபகம் வச்சுக்கோங்க. That's it. Okay, so these 3 we call it as stop codons. Okay, we call it as terminator codon, we call it as nonsense codon. நிறைய பேர் இருக்கு. Stop codon, terminator codon, nonsense codon. Why do we call nonsense? Because they do not code for any amino acid. That is why we call it as nonsense. Okay, the codon is read in mRNA in a contiguous fashion. There is no punctuation. Okay, நீங்க நினைக்கலாம் நம்ம இங்க AUG split பண்ணி படிக்கிறோம்ல மேம். So நம்ம RNA-லயும் இந்த மாதிரி changes இருக்குமா? No. There it is continuous. Okay, அங்க வந்து punctuations-ஏ கிடையாது, gap-ஏ கிடையாது. They are all placed together. Okay, அடுத்த விஷயம், the codon is nearly universal. Universalனா என்ன? For all the organism, the codons are almost same. Okay, say for example, you have AUG. AUG codes for methionine in bacteria. AUG codes for methionine in us. அதே மாதிரி you have this UUU codes for phenylalanine. Ma'am, phenylalanine na enna ma'am? It's an amino acid. Okay, there are some exceptions. சில exceptions இருக்கு. இந்த mitochondria, chloroplast அதுல சில exceptions இருக்கு. But they are nearly universal. Okay, antisense வந்து RNA ல வருது. Okay, அது இங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. Antisense is RNA. Okay, nonsense comes in codons. Okay, yes, இது 11th இல்ல, இது 12th. Okay, yes, AUG ஒரே ஒரு கோடான் இருக்கு. AUG it's a dual function, dual codon னு சொல்றோம். Okay, இந்த AUG தான் என்னோட புரோட்டீன் சிந்தசிஸை இனிஷியேட் பண்ணுது. அதனால அதை வந்து நம்ம இனிஷியேட்டர் கோடான்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம் பசங்களா? Initiator codon னு சொல்றோம். And it also codes for an amino acid methionine. Okay, they can ask you why is AUG called as a dual function codon? Because it initiates protein synthesis and also produces an amino acid called methionine. Okay, அதை தவிர 3 முக்கியமான termination codon or stop codon னு சொல்றோம். UAA, UAG and UGA. That's it. Okay, shall we continue பசங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய questions இதுல ஃபார்ம் பண்ணலாம். short answers, long answers. Okay, everything can be asked. Okay, இதுதான் முக்கியமான விஷயம். மேம், இந்த என்டையர் டேபிளை பை ஹார்ட் பண்ணணும் மேம், தேவையில்லை. Okay, it's not needed to by heart the entire table. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி கொடுத்துறேன். Degeneracy. Okay, what is degeneracy பசங்களா? Let's say for example, இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். Okay, UCU, UCC, UCA, UCG. ஓகே, இந்த 4 கோடானும் ஒரே ஒரு அமைனோ ஆசிட் தான் கோட் பண்ணுது. அந்த அமைனோ ஆசிட் பேர் என்ன? செரின். ஓகே, one amino acid coded by more than one codons. அததான் நம்ம degeneracy ன்னு சொல்றோம். இதுல தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. one amino acid coded by more than one codon. அததான் நம்ம degeneracy ன்னு சொல்றோம். புரிஞ்சதா? இந்த degeneracyல நீங்க ஒரு விஷயம் பாப்பீங்க. first 2 bases சேமா இருக்கு. கரெக்ட்டா? The last base is differing. Okay, that is what we call it as degenerate codons. எல்லாருக்கும் புரிஞ்சதா? degeneracy னா என்னன்னு? very important, very important. Okay, இங்கேயும் பாருங்க, phenylalanine, leucine. Okay, that is what we call it as degeneracy. இது புரிஞ்சதுன்னா அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இதை நம்ம genetic code dictionary ன்னு சொல்றோம். இது எப்படி மேம் எழுதியிருக்காங்க? UUU. Okay, UUC, UUA, UUG. அந்த மாதிரி எழுதியிருக்காங்க பசங்களா. That's how they have written it. Okay, you can also write this. You can also write this genetic code dictionary, but entire விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. Okay, சில இது like this. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. UUU codes for phenylalanine இங்க கொடுத்திருக்காங்கல்ல, இந்த மாதிரி விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. AUG codes for what? Methionine. Like that you should remember. Okay, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். Mutation.
What do you understand by mutation, pasangla? Anybody, can you guys tell me what is mutation? A change in the DNA. Mutation na enna pasangla? It is a change in the DNA. It is a sudden heritable change. So either base panni application based question keklam. Okay, it may result in loss or gain of a gene and so a functional gene. The effect of point mutation will be explained here. Point mutation na enna? It is a change in single nucleotide. That is what we call it as point mutation. Okay, best example for point mutation. Yarad solringa, what is point mutation? Example for point mutation. Naraya vati padichirkom. Example for point mutation. Yes, sudden change of a nucleotide. Okay, of a segment of a DNA. Yes, very good, very good. Sickle cell anemia. Enna solradha? Sickle cell anemia is an example for point mutation. Okay, enna nadakudhu sickle cell anemia la? Point mutation nala glutamic acid or glutamate, the amino acid glutamate is converted into valine. Okay, so இப்படி இருக்க என்னோட RBC வந்து sickle shaped ஆயிரும். Okay, we will discuss about all this in detail in principles of inheritance and variation. Okay, இப்போ என்ன கொடுத்திருக்காங்களோ அதை மட்டும் concentrate பண்ணலாம். Okay, yes. So this is very interesting. Ram has red cap. Okay, இதுக்குள்ள ஒரு புது base introduce பண்றேன். அப்ப என்ன ஆகுது? The entire meaning of the word is changing. Ram has BRE decap. Okay, doesn't make any sense. There's an entire change in the frame. Okay, similarly, if we now insert two letters, okay, inga first BI introduce பண்ணோம், அதுக்கப்புறம் BI introduce பண்றோம். There's a complete change in the reading sequence. Okay, imagine the same thing happening in your DNA. So happening at a genetic level, what will happen? There will be entire shift. Correct? And the shift da nama frame shift mutation nu solrom. Romba mukkiyamaana vishayam. Okay, now we insert 3 letters or 3 letter introduce pandrom. Big. Ram has big red cap. The entire sentence or meaning change aayirudhu. So that is what we call it as frame shift mutation pasangla. So mutation can be of 2 types. One is point, other one is frame shift. Adoda definition vachirken. I will tell you what is the definition. This is the definition pasangla. Insertion or deletion of 1 or 2 base pair changes the entire reading frame. Okay, from the point of insertion or deletion. However, such mutations are referred to as frame shift, insertion or deletion mutation. Okay, insertion or deletion of 3 or its multiple bases can change in the entire reading frame. Very, very important. So that is what happened here. I'm introducing bases, the entire sentence is changing. And the full sentence oda meaning e maarirudhu. Adinala da adha vandu nama frame shift mutation nu solrom. Romba mukkiyamaana vishayam. Okay, adutha vishayam paakalam. TRNA. Okay, we are coming very close to translation. TRNA na ennapa? What do you guys know about TRNA? So TRNA enna solrom? We call it as adapter molecule. Adha vandu nama soluble RNA nu solrom. Okay, what is the function of TRNA? Enoda TRNA oda function enna? Can anyone tell me? What is this TRNA actually doing? This TRNA is carrying the amino acid to the site of protein synthesis. Enga protein synthesis ஆகுதோ அங்க வந்து இந்த TRNA amino acid கொண்டு போய் விடும். ஒரு vehicle மாதிரி ஆக்ட் பண்ணுது. கரெக்ட்டா? So it carries amino acid to the site of protein synthesis. ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, so in the tRNA structure எல்லாருக்குமே தெரியும், right? So அது வந்து clover leaf model னு சொல்றோம். A person called Robert Hawley. Okay, so என்ன சொல்றாங்கன்னு ரொம்ப முக்கியமா பாத்துக்கோங்க. Okay, it has a 3' end, it has a 5' end. Okay, என்னென்ன end இருக்கு? 5' end இருக்கு, 3' end இருக்கு. The 3' end, yes, site வந்து ribosome. Yes, so it is ribosome bound to mRNA. Okay, so என்ன நடக்குதுன்னு பாருங்க. The 3' endல ஒரு amino acid இருக்கு.
So this 3' end of your tRNA is what we call it as amino acyl binding site. என்னன்னு சொல்றோம் பசங்களா? amino acyl binding site ன்னு சொல்றோம். Always remember. Okay, இங்க ஒரு anticodon ன்னு சொல்லி ஒரு structure இருக்கு. The anticodon binds with the codon. Codon எங்க இருக்கு? Codon வந்து mRNA ல இருக்கு. Okay, so imagine this is my tRNA. This is my tRNA. Okay, எந்த part re-explain பண்ணணும்? I'm just explaining about tRNA. So tRNA வந்து it is going to carry the amino acid to the site of protein synthesis. Okay, இந்த amino acidல இந்த tRNA ல ஒரு end இருக்கு. அந்த end பேரு 3'. So இந்த 3' end என்ன பண்ணும்னா it is going to bind to the amino acid. இது இப்படி bind ஆயிரும் amino acidக்கு. Okay, அந்த 3' end நம்ம என்னன்னு சொல்றோம்னா amino acyl binding site இல்ல amino acid binding site, நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். Okay, you can even understand it as amino acid binding site. Okay, so imagine this is my mRNA. Okay, and this is my tRNA. Okay, so the tRNA has to go and bind to the mRNA. Correct? So tRNA ல என்ன இருக்கு? Anticodon இருக்கு. Okay, mRNA ல என்ன இருக்கு? Codon இருக்கு. So the anticodon and the codon will basically base pair. Okay, இப்படிதான் என்னோட mRNA வும் tRNA வும் interact பண்ணுது. புரிஞ்சுதா? புரிஞ்சதா எல்லாருக்கும் இப்ப என்ன சொல்ல வரேன்னு? Okay, the anticodon and the codon, they basically base pair. Yes, they are complementary. Okay, இங்க பாருங்க, இங்க U இருந்தா இங்க A, இங்க C இருந்தா இங்க G, இங்க A இருந்தா இங்க U. Okay, so simply they will just base pair like this. They will form hydrogen bond. Okay, that is how your tRNA and your mRNA are interacting. Simple. Okay, so இந்த உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்க இந்த ரெண்டு விஷயம் தான், anticodon அப்புறம் amino acid binding site. Okay, I think all of you know that AGU codes for serine, right? AGU codes for serine. போய் அந்த டிக்ஷனரியை போய் பாருங்க. Okay, genetic code dictionary. Okay, so now அதுக்கு ஏத்த மாதிரி anticodon தான் இங்க இருக்கும். So all these tRNA are highly specific பசங்களா, ரொம்ப specific. Okay, இங்க பாருங்க, இங்க தைரோசின் இருக்கா? So தைரோசின் யார் கோட் பண்றா? UAC. So according to that you will have an anticodon. So anticodon எங்க இருக்கு? tRNA ல இருக்கு. codon எங்க இருக்கு? mRNA ல இருக்கு. இது மட்டும் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. So the anticodon base pairs with the codon on the mRNA. Let me know if it is clear. புரிஞ்சதுன்னா சொல்லுங்க, புரியாட்டி இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன். I'll definitely teach you again. Because இப்ப நம்ம போக போறது protein synthesis, ரொம்ப முக்கியமான விஷயம், translation னு சொல்லுவோம். Okay, அடுத்த விஷயம் பார்க்கலாம், translation. Okay, translationல 4 முக்கியமான steps இருக்கு. ஒன்னு வந்து bright color யூஸ் பண்றேன். Okay, first is activation of amino acid. Okay, அடுத்தது initiation, மூணாவது elongation, okay, நாலாவது termination. Initiation, elongation and termination. Okay, so இந்த process குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கான ingredients தேவை, அதுக்கான requirements தேவை. கரெக்டா? So இதுக்கான requirements என்னென்னப்பா? What are the requirements for translation? எனக்கு என்னென்ன தேவை? Obviously எனக்கு amino acids தேவை. கரெக்டா? amino acidsம் tRNAவும் தேவை. This is the first thing, very first thing. Okay, அடுத்தது mRNA தேவை. I need an mRNA, right? And I also need ribosomes. Ribosomes are the sites of protein synthesis. Ribosomes ல தான் protein synthesis நடக்கும். மேம் இந்த லெசன்ல இருந்து 10 மார்க், இந்த லெசன் சாலிடா 10 மார்க்ஸ் கேட்பாங்க. Okay, yes, tyrosine is related to phenylketonuria. புரிஞ்சுதா பரிஷ்? Yes, now we will get into the process குள்ள போயிரலாம். Okay, உங்க டெக்ஸ்ட் புக்ல ரொம்ப பிரீஃபா கொடுத்திருக்காங்க, அதே பிரீஃப்ல நான் பண்றேன். Okay, let me not get into the depth of translation. Okay, so முதல்ல என்ன நடக்குதுன்னா activation of amino acid நடக்குது. So first what will happen, you have your amino acid, correct? So
So amino acid binds to tRNA. Okay, in presence of an enzyme, ஒரு முக்கியமான enzyme. Okay, போதும் ஒரே வாட்டி புக் படிச்சு PYQ சால்வ் பண்ணுங்க, more than enough. Okay, yes. So என்ன சொல்லிட்டு இருந்தேன், இங்க ஒரு enzyme இருக்கு, அந்த enzyme பேரு amino acyl tRNA synthase. Amino acyl tRNA synthase. It is now going to produce an amino acyl tRNA. புரியுதா பசங்களா? எல்லாருக்கும் புரியுதா என்ன நடக்குது நீங்க? So இந்த amino acid வந்து இந்த tRNA வந்து இப்போ charged tRNA ன்னு சொல்றோம். We call it as charged tRNA. Okay, that's the first part. That's the very first step. Okay, speed up போகட்டா? Okay, sure. மேம் அப்போ இந்த லெசன் எக்ஸ்பெரிமெண்ட்ல 3 மார்க்ஸ் இல்ல 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கு வரும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அடுத்த விஷயம் இனிஷியேஷன் பார்க்கலாம். ஸோ இனிஷியேஷன்ல என்ன நடக்குதுன்னா, யூல் ஹேவ் த ஸ்மாலர் ரைபோசோமல் சப்யூனிட். ஸ்மாலர் ரைபோசோமல் சப்யூனிட்ல என்ன நடக்கும்னா, யூல் ஹேவ் த பைண்டிங் ஆஃப் யுவர் mRNA. இங்க பாருங்க mRNA போய் பைண்ட் ஆயிடுச்சா? ஓகே, யூல் ஹேவ் த ஃபர்ஸ்ட் tRNA கோயிங் அண்ட் பைண்டிங். ஓகே, which is going to carry this. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் tRNA போய் பைண்ட் ஆயிடும். ஓகே, அதுக்கு அடுத்தது யூல் ஹேவ் ஒன் மோர் tRNA கோயிங் அண்ட் பைண்டிங் அண்ட் யூல் ஹேவ் அ பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன். பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகி என்னோட பெப்டைட் வந்து சிந்தசைஸ் ஆயிட்டே போகும். ஓகே, எப்போ அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் எண்ட் ஆகும்? when my ribosome, இந்த ரைபோசோம் வந்து இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கும். they keep moving like this. So when they reach the termination site, okay, the entire process will terminate. Termination site na enna? UAA, UAG and UGA. Right, we call it as termination codon. So in the termination codon உங்க ரைபோசோம் ரீச் ஆன உடனே what will happen? You will have the protein synthesis that will halt. Initiation, elongation, termination. So initiation la moda amino acid edu methionine. So you will have your methionine tRNA going and binding. Okay, next you will have the next tRNA. So peptide bond form agudhu inga parunga. There is the peptide bond. All these lines are peptide bond. Okay, a peptide bond will be formed. And later on, the entire protein is synthesized. Okay. Yes. Any important experiment? You have Griffith experiment, Hershey-Chase experiment, Messelson and Stahl experiment. These are the 3 important experiments from this one chapter. Okay. Translation ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். புரியாட்டி சொல்லுங்க, நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, உங்க டெக்ஸ்ட் புக்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அவ்வளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, activation of amino acid, initiation, elongation, termination. Elongation எப்படி நடக்குது? என்னோட ரைபோசோம் வந்து மூவ் ஆயிட்டே போகுது till they reach the termination codon. ஓகே, அடுத்த விஷயம் பார்க்கலாம். this is translation 2-3 ஸ்லைட் எடுத்து வச்சிருந்தேன். regulation, RNA is flanked by start codon னா என்னது மேம்? ஓகே, so this is my mRNA. ஓகே, என்னோட mRNA ல AUG ன்னு இருக்கும். ஓகே, this is my 5 prime end, this is my 3 prime end. This AUG is your start codon. அததான் நம்ம flanked ன்னு சொல்றோம். Okay, in this AUG you will have UTR, 5 prime UTR, 3 prime UTR எல்லாம் இருக்கும். 5 prime UTR னா என்ன? untranslated region. UTR னா untranslated. அதே மாதிரி 3 prime லயும் UTR இருக்கும். UTR means untranslated region. புரிஞ்சதா எல்லாருக்கும்? Did everyone get this? Yes, can we continue? So 5 prime endல AUG இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டாப் கோடான் இருக்கும். UAA, UAG, UGA அந்த மாதிரியான ஸ்டாப் கோடான்ஸ் இருக்கும். ஓகே, சூப்பர். ரெகுலேஷன் எவ்வளவு முக்கியமான விஷயம்னா, எப்போ எனக்கு ஒரு ஜீன் தேவையோ அதை அப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எப்போ எனக்கு தேவையில்லையோ அதை அப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் சொல்றோம். கரெக்டா? ஸோ எப்பவுமே ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா இட் கேன் லீட் டு அப்நார்மலிட்டிஸ் லைக் கேன்சர். ஸோ கேன்சர் இஸ் த ரீசன் ஆஃப் அன்கண்ட்ரோல்ட் ரெகுலேஷன். ஓகே, ரெகுலேஷன் நடக்காதப்பதான் ஒரு செல் வந்து கேன்சரஸ் ஆகுது. So I'm just trying to tell you the importance of regulation. Okay, eukaryotes la இது important 2 mark question பசங்களா. Okay, regulation can happen at transcription level. Transcription நடக்கும்போது, processing level அந்த post transcriptional modification இருக்குல்ல அப்போ, transport of mRNA from nucleus to cytoplasm எப்போ அந்த mRNA nucleus ல இருந்து cytoplasm transport பண்ணப்படுதோ, and at translational level. Okay, இது 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. It can easily give you 2 marks. Okay, அடுத்த விஷயம் பார்க்கலாம்.
lack operon. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். Okay, so முதல்ல let's try to talk about operon. Okay, so operon na enna ma'am? Operon is a cluster of genes பசங்களா. It's a group of genes. Cluster of genes under the control, ஒரே ஒரு control தான் அதுக்கு. Okay, under the control of single promoter, ஒரே ஒரு promoter. Okay, that is what we call it as operon. And who discovered lack operon? Who discovered lack operon? ரொம்ப ஈஸியான question. Jacob and Monod. Okay, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த operon எல்லாம் வெறும் prokaryotes-ல தான் இருக்கும். eukaryotes-ல போய் operon-ஐ பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது, because eukaryotes do not have operon. They are all monocistronic. Okay, so especially in bacteria, I can see a lot and lot of operon. Okay, so what is the function of lack operon? Lack operon oda function enna? Anybody? To metabolize lactose. Okay, what is lactose? What do you guys understand about lactose? Lactose is a disaccharide, correct? Disaccharide na enna? It is made up of glucose and galactose. Okay, inga or bond irukum, glycosidic bond. So இதுதான் நடக்குது உங்க lack operon. என்னோட லாக்டோஸை டைஜஸ்ட் பண்றது, என்னோட லாக்டோஸை மெட்டபலைஸ் பண்றது. ஓகே மேம், விவோஎல்டி எக்ஸாம் பத்தி டீடைல்ஸ், விவோஎல்டி என்னன்னு தெரியலையே, என்ன சொல்றீங்கன்னு. ஓகே, இப்போ இது ரொம்ப முக்கியம். ரெகுலேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் டியூரிங் த ப்ராசஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் see what is happening. ஸோ இங்க இதுதான் உங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் lac operon. In your lac operon, what do you have பசங்களா? You have I. I-na என்ன பசங்களா? It is a repressor gene. இந்த repressor gene வந்து எப்பவுமே எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, இங்கேயும் பார்க்கலாம், லாக்டோஸ் இல்லைனாலும் சரி, லாக்டோஸ் இருந்தாலும் சரி, the repressor gene is continuously expressing. ஓகே, so inducer நீங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. inducerனா என்ன? அது என்னோட operon-ஐ ஆன் பண்ணும். ஓகே, ஆன் பண்ணும். நான் கண்டிப்பா ஈவினிங் வீடியோல சொல்றேன். I'm not very sure about it. I'll let you know. Okay, yes, so inducer என்றது lactose. Lactose is an inducer. In absence of lactose இல்லாத பட்சத்துல என்னப்பா நடக்குது? This lactose goes and binds to operator. இங்க operator ன்னு ஒரு சைட் பாக்குறீங்களா? அந்த operatorல போய் என்னோட இந்த repressor போய் bind ஆயிடும். Okay, represses. Okay, as a result பசங்களா, என்னோட RNA polymerase, it would have bound to the promoter. Okay, it can no longer transcribe. ஒரு obstruction இருக்கு, என்னோட RNA polymeraseனால மூவ் பண்ண முடியல. It cannot move. Okay, so as a result, all these genes are switched off. Okay, இப்போ ரூம்ல லைட் தேவையில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? switch off பண்ணிடுவீங்க. கரெக்டா? அதே தான் இங்க நடக்குது. ஓகே, அந்த செல், அந்த மீடியம்ல லாக்டோஸ் இல்ல, அதனால நான் அதை சிம்பிளி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே, எஸ், ஹாய் எவ்ரிவன், a very very good morning. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இன்டியூசர் இருக்கு. ஓகே, இன்டியூசர், இன் பிரசன்ஸ் ஆஃப் இன்டியூசர். வாட் இஸ் த இன்டியூசர்? லாக்டோஸ். என்னோட மீடியம்ல லாக்டோஸ் இருக்கு. சோ என்ன ஆகும்னா, the inducer binds to the repressor. ஓகே, எங்க போய் பைண்ட் ஆகுது? ரிப்ரெசார்ல பைண்ட் ஆகுது. இப்போ இந்த ரிப்ரெசாரோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறிடுது. ஓகே, as a result the repressor cannot bind to the operatorல போய் பைண்ட் ஆக முடியாது. So as a result, the RNA polymerase can happily move across the structural gene and they can very very easily transcribe. Okay, they can very easily transcribe and they produce all the three important genes. Okay, what are the important proteins? Z codes for beta galactosidase. In the beta galactosidase enna ma'am pannom? It breaks lactose into glucose and galactose pasangla. It is going to break the glycosidic bond. Okay, permease enna ma'am pannom? Enoda bacterial cells oda permeability increase pannom. Ma'am, permeability na enna ma'am? It allows more and more lactose to enter the cell. Okay, transacetylase enna ma'am pannom? It is going to help in acetylation reaction or it is going to help in transfer of acetyl group. Okay, yes, ecology is scheduled. நேத்து வீடியோ பாருங்க,
மூணு லெசனுமே ஒரே வாட்டி முடிக்க போறோம் ecology. Okay, all the 3 chapters. So this is about lac operon. Lac operon புரிஞ்சதா? We are coming to the end of the life, human genome project. அப்புறம் DNA fingerprinting ரெண்டே டாபிக் தான் இருக்கு. Yes, is lac operon clear? ரொம்ப முக்கியமான விஷயம். Absence of inducer, presence of inducer. Operator போய் எங்க பைண்ட் ஆகும்? repressor போய் எங்க பைண்ட் ஆகும்? ஆபரேட்டர்ல. Okay, inducer போய் எங்க பைண்ட் ஆகும்? repressor. Okay, we shall now continue. அடுத்த விஷயம் human genome project. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே தியரி. Everything is theory. You just have to by heart. So இதுல இருந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन வந்தா என்னோட சந்தோஷப்படுறவங்க யாருமே கிடையாது. Because it's very very easy. Okay, so இங்க வந்து case based இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. Okay, so first goals, correct? Human genome project was started by whom? National Institute of Health Science, US. They started in which year? 1988. Okay, but we will take it as 1990. நிறைய புக்ஸ்ல 1919 கொடுத்திருக்காங்க. It was completed in the year 2003. Okay, 1919 start பண்ணி 2003 ல முடிச்சாங்க. What is the goals of human genome project? Okay, so ஒரு project பண்றதுக்கு முன்னாடி அதோட goals எழுதுவோம், கரெக்ட்டா? So identify all the approximately 20,000 to 25,000 genes in human DNA. இது ரொம்ப rare தான் கேக்குறது because it's very theoretical. Okay, but still they can ask, we never know. Short answers கேக்கலாம். Enlist any 2 goals of human genome project in it. Okay, determine the sequence of 3 billion chemical base pairs. Okay, store this information in database. Computer science comes into picture here. So அந்த எல்லா information ஒரு database மூலமா store பண்ணணும். Okay, and improve tools for data analysis. அந்த stored dataவை analyze பண்ணணும், எவ்வளவு முடியுதோ அவ்வளோ. Okay, transfer the related technology to other sector such as industries, address the ethical, legal and social issues that may arise from the project. எக்கச்சக்கமான issues வரும் when you are actually doing a project with human. Right, that too when you are trying to do this human genome project. So அதுக்கெல்லாம் prepared-ஆ இருக்கணும்னு சொல்லி அவங்க goal எழுதிட்டாங்க. Okay, 12th and 14th exam are there. For biology actually 4 days are there. The same plan. அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 4 சாப்டர் படிக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இப்போ 2-3 சாப்டர் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் படிச்சு முடிச்சுக்கோங்க. ஓகே, எஸ், மெத்தடாலஜிஸ் இது முக்கியம். This is important. ஓகே, 2 முக்கியமான மெத்தடாலஜி யூஸ் பண்ணாங்க. ஒன்னு வந்து EST, expressed sequence tag. ஓகே, இன்னொன்னு வந்து sequence annotation. ஒன்னு வந்து EST, இன்னொன்னு வந்து SAC. All of you put it in the chat section. EST and SAC. Okay, sequence annotation. EST na என்னப்பா? இது ரொம்ப முக்கியம். So they were used to identify all the genes that were expressed as RNA. All the genes that were expressed as RNA were identified by this, expressed. You can remember that. Sequence annotation, this was started by Sanger. Okay, Frederick Sanger ன்னு சொல்லுவோம் அவரை. He is father of sequencing. He sequenced even proteins, DNA எல்லாமே அவர் சீக்வென்ஸ் பண்ணாரு. ஓகே, அது வந்து ஒரு ஓவர்லாப்பிங் மெத்தட் பசங்களா. ஸோ ஒரு சீக்வென்ஸ் என்னென்ன இருக்கு, ஒரு டிஎன்ஏ எடுத்துப்பாங்க. ஓகே, டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை படிப்பாங்க. ஓகே, அந்த ரிப்பீட்டேட்டட் சீக்வென்ஸை எழுதுவாங்க. ஓகே, இட்ஸ் குவைட் அ டீடியஸ் ப்ராசஸ். இப்பெல்லாம் சீக்வென்சிங் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. இட் ஹஸ் பிகமிங் ஆட்டோமேட்டட். அப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி this was the case. Okay, and which are the commonly used vector? We use back and yak. This is also very very important. All 2 markers. Okay, which are the techniques and what are the vectors? Back and yak. Okay, சீக்வென்ஸ் பண்றதுனால யூஸ் என்ன? எனக்கு ஒரு ஜீன், இப்போ இன்சுலின் ஜீன் எடுத்துக்கோங்க. எனக்கு இன்சுலின் ஜீனோட சீக்வென்ஸ் தெரியுது, அதனாலதான் I was able to produce recombinant insulin. Okay, so when I understand sequence, it's helping in treating genetic disorder. It's making me understand the basis. எப்படி இந்த disease cause ஆகுது அதெல்லாம் எனக்கு புரியுது. அதனாலதான் sequencing ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சதா ஹரி? Yes. So this is about your entire HGP, Human Genome Project. இதுதான் பசங்களா நடந்தது. They isolated the DNA. Okay, they sequence the DNA and they store the information in computer as databases. Okay, so இப்பதான் ஒரு பெரிய சப்ஜெக்ட் ப்ளூம் ஆச்சு, that is bioinformatics. Okay, இப்போ வரைக்குமே bioinformaticsக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்கு பசங்களா. Okay, you have BSc bioinformatics. Okay, சில காலேஜ்ல BE bioinformatics and biotechnology வந்து ஆஃபர் பண்றாங்க. So bioinformaticsக்கு இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ ஸ்கோப் இருக்கு. It's been almost 20 years now, more than 20 years, but still we have scope for that.
ஓகே salient features இது ரொம்ப முக்கியம். This is very very important. Okay ஏனா இதுல MCQ கேட்கலாம். Okay assertion reasoning கேட்கலாம். Okay they can also ask you for 5 marks. Yes, the human genome contains 3164.7 million base pair. Illati we can also call it as 3 billion base pairs. Okay, average gene or I think all of you know the difference between DNA and gene. Gene is the functional unit of DNA. Okay, all genes are DNA but not all DNA are genes. Okay, yes, biotechnology and microbiology also have good scope, but adu ellame compare பண்ணும்போது I am a MSc biotechnology student, so though I am a MSc biotech postgraduate, okay, I will tell you bioinformatics has super scope when compared to biotech and microbiology. So biotech and bioinformatics, they are very allied, ரொம்ப related ஆன subjects. Okay, yes, so பார்க்கலாம், the average gene consists of 3000 base pair, but the sizes vary greatly within the largest known gene. ரொம்ப முக்கியமான விஷயம், largest known gene எதுப்பா? Dystrophin. அந்த dystrophinல எவ்வளோ base pairs இருக்கு? 2.4 million base pairs இருக்கு. Okay, the total number of genes is estimated at 30,000. so நம்ம உடம்புல 3 billion base pairsல வெறும் 30,000 gene தான் இருக்கு. So நீங்க கேட்கலாம், மேம் மிச்சதெல்லாம் என்ன மேம் பண்ணுது? They are all non-coding பசங்களா. They do not code for any proteins, any RNA, nothing. They are just junk. அவங்கள junk DNA ன்னு சொல்லுவோம், non-coding DNA ன்னு சொல்லுவோம். அப்ப நீங்க கேட்கலாம், மேம் அவங்களோட யூஸ் என்ன மேம்? They have an evolutionary significance பசங்களா. They have a very good evolutionary significance. Okay, yes, passion is, yeah, passion தான் ரொம்ப முக்கியம். Correct. Okay, so previous estimate முதல்ல அவங்க எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணாங்கன்னா 80,000 ஜீன் இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணாங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் 30,000 ஜீன் தான். இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த 30,000 ஜீன்ல வெறும் 15,000 ஜீனுக்கு மட்டும் தான் நமக்கு ஃபங்க்ஷன் புரிஞ்சிருக்கு. Okay, still there are so many genes yet to be discovered, yet to be understood. So அதனால தான் சொன்னேன் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ்க்கான ஸ்கோப்பே வேற என்ன. Okay, இன்னும் 50% of the genes are yet to be discovered. ஓகே, இப்போ பாட்னி, ஜுவாலஜி, ஏன் பயோடெக்னாலஜி எடுத்துக்கோங்க, இதெல்லாம் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, பட் ஸ்டில் we have 50% of the human genes yet to be discovered. Okay, the functions are unknown for over 50% of the discovered genes. Okay, less than 2% of the genome codes for proteins. Okay, repeated sequence make up very low portion of the human genome. Okay, yes, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். These are the salient features of human genome project. Important 3 mark or 5 marks. Okay, separate MCQ கூட கேட்கலாம். Okay, இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். Repetitive sequence, you have VNTRs, STRs, அதெல்லாமே இருக்கு. Okay, chromosome 1 has most genes. Okay, and chromosome Y has the fewest gene. All these are MCQ questions. நீட்ல கூட கேட்கலாம். Okay, நீட்ல கூட கேட்கலாம். Scientists have identified about 1.4 million locations where single base DNA are differs. அது வந்து SNPs ன்னு சொல்றோம், single nucleotide polymorphism. So இப்போ இது ஒரு DNA, இது ஒரு DNA னா ஒரே ஒரு நியூக்ளியோடைட்ல டிஃபர் ஆகும்ல, அதை தான் நம்ம SNP ன்னு சொல்றோம். இங்க T இருந்து இங்க G இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம SNP ன்னு சொல்றோம். So நம்ம உடம்புல we have around 1.4 million SNPs. Okay, almost 14 lakh SNPs we have, and that is what makes you unique, and that is what makes me unique. நம்ம எல்லாரும் ஏன் ஒரே மாதிரி இல்ல? Because of all these variations. ஓகே, இதெல்லாம் ஏன் பண்ணாங்க மேம்? ஏன் மேம் இவ்வளோ கோடி கணக்கில் காசு செலவு பண்ணாங்க மேம்? பிகாஸ் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் டுடே அ கிரேட் டூல் இன் ட்ரீட்டிங் டிசீசஸ், ஜெனட்டிக் டிசீசஸ், டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் எவல்யூஷன். ஸோ இப்போ வந்து ஹியூமன் பீயிங்கோட ஜீனோம் இப்படி இருக்கு. ஓகே, இன்னொரு 100 இயர்ஸ் கழிச்சு எப்படி அது மியூட்டேட் ஆகி எப்படி அது இவால்வ் ஆகலாம், நிறைய பேர் அதையும் படிச்சுட்டு இருக்காங்க பசங்களா. ஓகே, எஸ், ஸோ தட்ஸ் அபவுட் தி salient features of human genome project. நம்ம லாஸ்டா பார்க்க போறது DNA ஃபிங்கர் பிரிண்டிங். ஹாய் ராதா, எப்படி இருக்கீங்க? ஓகே, வாட் இஸ் DNA ஃபிங்கர் பிரிண்டிங்? நம்ம எல்லாருக்குமே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, கரெக்டா? அண்ட் we are all unique with our fingerprint, right? Similarly, some identical sequences or some sequences in your DNA which is unique only to you. எனக்கு மட்டும்தான் அது யூனிக், அதை தான் நம்ம DNA fingerprinting சொல்றோம். Okay, it is identifying the difference in some specific regions in DNA sequence called repetitive DNA.
நிறைய பேருக்கு இந்த ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே, என்ன மேம் இது ATGT? ஓகே, ATTGT, ATTGT. What is actually happening here? The sequence is repeating continuously. ஒரே சீக்வன்ஸ் ஓகே நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகுது. அதை தான் நம்ம ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏன்னு சொல்றோம். புரியுதா எல்லாருக்கும்? வாட் இஸ் ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ? These repetitive DNA are separated from the bulk DNA. So நம்ம நார்மல் டிஎன்ஏவும் இந்த ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏயும் நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். எப்படி செப்பரேட் பண்ண முடியும்? We separated by density gradient centrifugation. Centrifugation தான் இங்கேயும் யூஸ் பண்றோம். The bulk DNA forms a major peak. Okay, இப்போ ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இதுதான் என்னோட இதுனா பல்க் டிஎன்ஏ வந்து இப்படி மேஜரா ஒரு பீக் ஃபார்ம் ஆகும். ஓகே, என்னோட ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ இப்படி ஒரு பீக் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் என்னது? ரிப்பீட்டேட்டிவ். ஓகே, இது என்னது? இட்ஸ் மை பல்க் டிஎன்ஏ. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் பிக்சர். ஓகே, டிஎன்ஏ பாலிமார்பிசம் மீன்ஸ் இன் சிம்பிள் டர்ம் பாலிமார்பிசம்னா என்னப்பா? ஓகே, இட்ஸ் வேரியேஷன் அட் ஜெனட்டிக் லெவல். நீயும் நானும் வேற வேற. ஏன்? Because there is variation in my genes. There are variations. And why this variation has occurred? Due to mutations. So, இதை ஐடென்டிஃபை பண்றது தான் உங்களோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ எல்லாருக்கும் ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, பிகாஸ் திஸ் ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ இஸ் த பேஸ் ஃபார் யோர் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். Okay, yes. The technique of DNA fingerprinting was initially developed by Jeffries. Okay, Alec Jeffries என்றவர் தான் இந்த DNA fingerprinting வந்து introduce. Identical twins, they are exactly similar. Identical twinsல இந்த மாதிரி difference இருக்காது. They are exactly similar. Okay, he used a satellite DNA. Satellite DNA na enna? It is a kind of repetitive sequence. Okay, as a probe. Can anyone tell me what is probe? What is a probe? Probe na enna pathanga? இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. It is a labeled DNA. Okay, a DNA which is labeled is called probe. Okay, இது DNA இருக்கும், இங்க ஒரு radioactive molecule இருக்கும். That is what we call it as probe. Yes. So, what is the basis of DNA fingerprinting? He took VNTRs, variable number of tandem repeats. Okay, so இப்போ இந்த ATTG இருக்குல்ல, ATTG. ஓகே, ஒரு பர்சன்ல அது ஒரு 30 ரிப்பீட்ஸ் இருக்கலாம், இன்னொரு பர்சன்ல அது ஒரு 40 ரிப்பீட்ஸ் இருக்கலாம். So the tandem repeats vary from one person to another person. So என்கிட்ட ஒரு 500 repeats இருந்துச்சுன்னா other person may have some 20 or 30 or 200. We all differ in the number of VNTRs. This is very, very, very important. Okay, the technique as used earlier, முன்ன யூஸ் பண்ணாங்க. It involves southern blotting, hybridization using VNTR as a probe. Entire process explain பண்ற, கவலைப்படாதீங்க. Okay, yes. What are the steps? Important 5-mark question. I directly have a picture. I will show it to you. முதல்ல DNA-வை isolate பண்றாங்க. Isolate பண்ணி என்ன பண்றாங்க? They are using restriction enzyme. என்ன enzyme யூஸ் பண்றாங்க பசங்களா? Restriction enzyme. REN. இது REN என்ன பண்ணும்? It's going to cut the DNA. It's going to cut. Tandem na ஒன்னு பின்னாடி இன்னொன்னு. It's repeated. Yes, that is how tandem is. Okay. இப்போ இத வந்து separate பண்றாங்க. So electrophoresisல என்ன பண்றாங்க? Separate பண்றாங்க. எப்படி separate பண்றாங்க? Based on the size. Fragments actually separate based on the size. இப்போ இத என்ன பண்றாங்கன்னா, they are transferring into a membrane. Okay, இந்த transferring technique என்னன்னு சொல்றோம்? Southern blotting ன்னு சொல்றோம். Okay, என்னன்னு சொல்றோம்? Southern blotting. இது என்ன மேம்? மெம்பரேன். இந்த மெம்பரேன் பேரு nitrocellulose membrane. We call it as nitrocellulose membrane. அப்படின்னா என்ன மேம்? இதுதான் என்னோட ஜெல்லுன்னு வச்சுக்கோங்க பசங்களா. ஓகே, என்னோட ஜெல்லு மேல ஒரு மெம்பரேன் வைக்கிறேன். Okay, all that is there on my gel, all the DNA fragments on my gel will get copied onto my membrane. ஒரு xerox எடுக்கிறோம்ல, அதே மாதிரி தான். It's a xerox. அததான் நம்ம blotting ன்னு சொல்றோம். Okay, blotting ஆனப்புறம் நம்ம என்ன பண்றோம்? நான் prepare பண்ணி வச்சிருக்கேன்ல probe. Okay, I'm introducing the probe. Okay, probe எங்க bind ஆகும்? அதோட specific sequence தான் bind ஆகும். கரெக்ட்டா? எங்கெல்லாம் அந்த VNTRs இருக்கோ அங்க போய் bind ஆகும். So I can see bands like this. I can see radioactivity, right? And that radioactivity is captured in an X-ray sheet. Okay, இத வந்து நம்ம என்ன சொல்றோம்? Auto radiography ன்னு சொல்றோம்.
ஓகே, இவ்வளவுதான் பசங்களா the process. Hybridization என்ன? This will go and bind to my VNTR. அதுதான் நம்ம hybridization ன்னு சொல்றோம். Any doubts here in DNA fingerprinting? The entire process? Please do let me know. இப்போ இத பாப்போம். Isolation of DNA, okay? Isolation of DNA, digestion of DNA by restriction enzyme, okay, and then separation by electrophoresis, transferring, that is called blotting and row, okay, onto a synthetic membrane. நீங்க என்ன synthetic membrane யூஸ் பண்றோம்? Nitro cellulose membrane யூஸ் பண்றோம். கொடுத்திருக்காங்களா? Okay. Hybridization நடக்குது. Then you have detection of hybridized DNA fragment by autoradiography. Okay. இதுதான் நடக்குது பசங்களா. இது 5 மார்க்கு கேட்டா எவ்வளோ ஈஸியா ஆன்சர் பண்ணலாம், ரைட்? எஸ், லாக் ஓபெரான் 5 மார்க்குக்கு வரும் கண்டிப்பா வரும். எப்படி கேட்கலாம்? ஒன்னு கேஸ் பேஸ் கேட்கலாம், இல்ல டயக்ராம் வரைஞ்சி ஓபெரான் ஆன் எப்போ இருக்கும், ஆஃப் எப்போ இருக்கும், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, where do you see the applications of this? Where do you guys see the applications of DNA fingerprinting or crime spotler to find out the criminal, okay, in solving the parental disputes? அங்கெல்லாமும் நம்ம இத பார்க்கிறோம். ஓகே, இந்த ஒரு டயக்ராம் ரொம்ப முக்கியம் பசங்களா. எல்லாரும் இந்த கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, because they can give you this. See, this is individual A, this is individual B. Okay, there are different chromosomes. Chromosome 7 to 16, 7 to 16, they have selected the same chromosome. ஓகே, இப்போ எத்தனை VNTRs இருக்கு? இங்க 3 இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கு. So this is what I told VNTRs. The repeats differ, the numbers differ. Okay, நான் இப்போ process பண்ணும்போது I get bands like this. Okay, and I have an individual C whom I suspect. Okay, whom I suspect they could be a criminal or they could be the real child. அந்த மாதிரி ஒரு suspect இருக்கு. Okay, so this is what happens. If you see, these bands are very, very similar. These bands are very, very similar. So who will you tell? This person C and person B are identical. Yes. To rewrite biological evaluation. Yes. DNA ma'am, why is it called fingerprinting? We are using anything related to finger. No, nothing is used related to finger. ஏன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்டிங் எப்படி நம்மளுக்கு யூனிக்கோ அதே மாதிரி டிஎன்ஏல யூனிக் ரீஜன்ஸ் இருக்கு. ஓகே, அதுதான் நம்ம VNTRs ன்னு சொல்றோம். So they are just trying to relate it to that. That's it. Is it clear? Yes. Very good. Very good. So that completes this chapter. நான் எதிர்பார்த்ததோட சீக்கிரமே முடிச்சிருக்கேன். Applications of DNA fingerprinting. So முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, லாக் ஓபெரான் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, டிரான்ஸ்லேஷனோட டயக்ராம் பார்த்துக்கோங்க. That's very, very important. Yes. Tomorrow you have school. We have class at 6 AM. Oh, okay, okay. So you guys tell me what is the feasible time for live. You guys tell me. நீங்களே சொல்லுங்க எந்த டைம்ல லைவ் எடுத்தா ஓகே உங்களுக்கு. 5 AM. Okay. Others. Okay, others. 5 AM. Oh, super. 5 AM நீங்க ரெடினா நானும் ரெடி. Okay. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு லைவ் வரேன். Okay, all important diagrams we are going to discuss. 6 AM. Okay, okay. Morning and evening. ஆமா, daily morning and evening live வர போறோம். 5 AM. 10th has class. Yes, 10th has class. Okay, we'll discuss and I'll let you know பசங்களா. இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு schedule வந்துரும். Okay, evening live வரும்போது கரெக்ட்டா சொல்றேன். Did you guys learn something from this session? Okay, did you guys learn something from this session? I hope this session was useful. Now complete exam point of view மட்டுமே சொல்லி கொடுத்திருக்கேன். Okay, so என்னெல்லாம் முக்கியம், என்னெல்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், please do concentrate on the same. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள இந்த சாப்டர் முடிச்சிருங்க. ஒரு 3 hour உட்கார்ந்தீங்கன்னா போதும், you can finish this chapter. Okay, do like, share and don't forget to leave a comment பசங்களா. Thank you so much. Take care. போய் நல்லா சாப்பிட்டு நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போய் கண்டிப்பா இந்த சாப்டரை ரிவைஸ் பண்ணுங்க. 10 marks is in your hands. Okay, take care. Take care பசங்களா. Okay, sure, I'll consider all your consideration. Bye, take care.